திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பம் மூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைவோர் கற்பகமென வினை கடித்தேவும் மத்தம் மதியம் வைத்திடும் அரண்மகன் புய மதயானை மத்தல வயிறனை புத்தமை புதல்வனை வட்டமில் மலர்கொடி பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதல் முற்பட எழுதிய முப்புறப்பிரிசிதாட்சி வலுரை ரதமற்றது கொடி செய்தார் தீரது கொடு சுப்பிர பணிபடு மொப்புண மதனிலை அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையில் இந்தா குலமானவி தீர்த்தனையாள் கந்த கதிமேலவனி உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கல்பூற்றி ஆழிவிசை கழுவிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவா அது ஒரு திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் உள்ள சிவகாமிபால் உடனாகிய ஸ்ரீ வரையில் வைத்தியநாசாமியுடைய பெருங்கருணை நாடி நாம் தொடர்ந்து கந்த புராணத்தில் இன்று வரம் பெரு படலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவரும் அடியாரர்களும் போதம் ஒரு சூதமணி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன் கண் பொருளதான மேதகவன் குழலருந்தி வையதிய பிறவி என்னும் வெண்மை தீர காதலின் பூங்குழில் காஞ்சி புகற்றும் ஏறு சலதி அமுதினை நிகழ் சென்ற தமிழதான காதல் மலை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியப்பன் இரு பாதம் நிச்சயிப்பான். உங்களெல்லாம் கந்தர் அனுபூதி 51 பாடலை பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது ஒரு திருத்தலமாக அந்த தளத்தினுடைய சிறப்பை பற்றி பார்த்துவிட்டு நாம் பிராணத்திற்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் முதல்ல யாவது என்ன அப்படின்னா, அது முதல் படை வீடு முருகப்பெருமானுக்கு. அது முதல் அங்கே போனோம்ல, அதுதான் முதல் படை. அறுபடை வீட்டில் அதான் முதல் படை. அந்த முதல் படை வீடு முருகப்பெருமான் தெய்வ யானை அம்மையோடு சேர்ந்து திருமணம் முடிந்த நிகழ்வு அங்கே தான் நடைபெற்றது. தெய்வ யானையோட திருமணம் எங்கே நடைபெற்றது? திருப்பரங்குன்றம். சூரபத்மனை சேவலும் மயிலுமாக ஆக்கி வெற்றி வாகை சூடி அதற்கு பரிசாக இந்திரன் தனது மகளாகிய தெய்வியம்மையை கொடுக்க, தெய்வியானையம்மையை கொடுக்க எல்லா தேவர்களும் வந்து இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்திரன் தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் மனம் முடித்தார் தேவியானையம்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த குன்றானது திருப்பரங்குன்றம். பரம் என்றால் சாமி, மேலான ஒரு அர்த்தம். மேலான பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அங்கே மலை வடிவமாக திகழ்கின்றார். எங்கள் திருப்பரங்குன்றம் அந்த மலையே சிவலிங்கம் கொண்டார். அந்த மலையோட வடிவம் அப்படிதான், சிவலிங்க வடிவத்தில் தான் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து பார்த்தா யானை வடிவம் தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரலேருந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவாகவே தெரியும் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சொக்கநாதர் மீனாட்சி அம்மை கோயில் இருக்கும். அங்கே போனீங்களா? நீங்கள் போகும்போது முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருந்து பார்த்தீங்களா? பார்க்கலையா? நீங்கள் உள்ள போயிட்டீங்க. முன்னாடி ஒரு மதுரை மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சி அம்மை அதாவது அதுதான் ஒருத்தரோடு போயிட்டு ஒருத்தரோடு வரணும். நம்ம வாட்டு துண்டை போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒவ்வொரு சிறப்பு அந்த திருக்கோயிலுக்குள்ளே. அப்படி திருப்பரங்குன்றம் அங்கே சொல்லும்போது சொல்கின்றார் அருணைநாதர் பெருமான், உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா. சாமி, உனக்கு நான் பணி செய்யலை, உனக்கு பூ கட்டி கொடுக்கல,
இதெல்லாம் செய்யலைங்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அதெல்லாம் நம்மளை செய்ய சொல்லி சொல்கிறார். உனை தினம் தொழுதினன், தினசரி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். உனை தினம் தொழுதினன் உனது இயல்பினை உரைத்திறன். சாமி பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். உனது இயல்பினை உரைத்திறன் பல மலர் கொண்டு உனது அடியினை பணிந்திலன். மலர்கள் கொண்டு சுவாமி என்ன செய்யணும்? அர்ச்சிக்க வேண்டும். இந்த பணியெல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, யார் வருவானாரு? யமன் வருவார் அப்படின்னாரு. வரும்போதே கோபத்தோடு தான் வருவார். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொண்டு உனது அடியினை பணிந்திலன் ஒரு தவமும் இலன் உனது அருள்மாறா உலத்துள் இன்பம் உறைவிடம் அறிவிலன் விருப்பொடு உன் சிகரம் வளம் வருகிறன். இப்பெல்லாம் மலை சுற்றி சொல்லணும்னா கிரிவலம். அது இந்த சுத்தர உணவு பார்த்தீங்கன்னா 10 தடவை சாப்பிடுவாங்க. அங்கங்கே எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு பார்க்குறது, என்ன அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறது. சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா சுத்த முடியும். அப்புறம் அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லணும். ஒரே சிந்தனையோடு என்ன செய்யணும்? இறை சிந்தனையோடு வளம் வரணும். விருப்போடு உன் சிகரமும் பலம் வருகிறன் அப்படின்னாரு. விருப்போடு அந்த சிகரமாகிய மலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுற்றி வர வேண்டும். அப்படி வந்தால் சிறப்பு. நான் போகும்போதே ஊர்பட்ட கதையை பேசிக்கிட்டு மலையை சுத்த வேண்டியிருக்கு, கிரிவலம் சுத்த வேண்டியிருக்கு, இருக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டே போவோம். அப்புறம் தான் நம்ம டக்குன்னு வர்றதே தெரியாது அப்படின்னாங்க. மற்ற இதெல்லாம் பேசுவதை விட்டு விட்டு மற்றவங்க சொல்லிட்டீங்களா சார்? போய் சொல்லிட்டீங்களா? அப்போ பத்திரிக்கை வச்சுக்கிட்டு சரி. அப்போ விருப்போடு சிகரமும் பலம் வருகிறது. விருப்பத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிரிவலம். அதே மாதிரி இப்போ பௌர்ணமிக்கு கிரிவலம் வரீங்களா? இந்த விட பௌர்ணமி இனிமே தானே வரும். வியாழன் வெள்ளி சனிக்கிழமையா? விட்டு சனிக்கிழமை இது பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் கிரிவலம் சுற்றணும். சுற்றும்போது எப்படி சுற்றணும்னா ஆர்வத்தோடு சுற்றணும். சாமி வளர்வதற்கு இந்த பிறவியை நமக்கு பயன்பட்டுருக்கே, இதை சாமி நமக்கு வழங்கியிருக்கின்றாரே அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை வளம். அப்படி வளம் வரும்போது பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கொண்டே வளம். சில பேர் பார்த்தீங்கன்னா கதை பேசிக்கிட்டே நடப்பாங்க, வேண்டாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பாட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தம் போட்டு பாடுவாங்க. தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்படி சவுண்டு சுடிக்கிறோம். அவங்க தெரிஞ்ச பாட்டுன்னா சத்தம் போட்டு பாடுவாங்க, இல்லைன்னா சுடிக்கிறோம். அப்படி எல்லாம் பார்த்தனால என்ன செய்யலாம்? பாடிக்கொண்டே கூட சுற்றலாம். இறைவனுடைய புகழ் பாடிக்கொண்டே வளம்பரம். பஞ்சாயத்திற்கு சொல்லிக்கொண்டு வளம்பரம். இல்லை குழு பெருமானை சொல்லிக்கொண்டு அவருடைய நாமமாகிய சரவண பக, குமாராய நம, சுப்பிரமணிய நமவும் அப்படின்னு இந்த மாதிரி நாமங்களும் மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்? ரெண்டாவது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. அது மாதிரி கிரிவலம் வந்தாலும் அதற்குரிய பலன் கண்டிப்பாக வாங்க சார். அப்படி விருப்போடு உன் சிகரமும் பலம் வருகிறன் உனது அருள்மாறா உலத்துள் இன்பம் உறைவிடம் அறிகிறன் விருப்போடு உன் சிகரமும் பலம் வருகிறன் ஓப்போடு உன் புகழ் துதி செய்ய விளைகிறன். அவருடைய புகழை துதி செய்வதற்கு நாம் முனைய வேண்டும் என்று இந்த காரியத்தெல்லாம் செய்யலை அப்படின்னா யார் வேணால் கனைத்தெடும் பகட் அது விட விசில்பாடு கதித்தடந்தெறி கயிறோடு கதையோடு கணத்திலன் பய மரபியல் முதுகிலில் வருவாய். அப்படி வரும்போதே கனைத்தெடும் பகது விட விசில்வரு கருத்த வெஞ்சின மரணிதன் கதித்தடந்தெறி கயிறோடு கதையோடு ஒருபோதே அந்த கயிறை பாசத்தையை வீசிக்கொண்டு யமன். அப்போ என்ன செய்யணும்? அவர் வருவதற்கு முன்னாடி நாம் இந்த பணியெல்லாம் செஞ்சு வச்சிடணும். சாமிக்கு மலர் கட்டி கொடுப்பதும், சிவருமானுடைய புகழை 4 பேருக்கு சொல்வதும், அவர்கள் பெற்று போட்டு பாடுவதும், இந்த மாதிரி பணியெல்லாம் செஞ்சிட்டோம்னா யமனுக்கு வேலையே கிடையாது. விருப்பொடும் சிகரம் வளம் வருகிலன் பொடும் புகழ் துதி செய்ய விளைகிலன் மலை போலே அப்படின்னாரு. அப்போ இந்த பணிகள் எல்லாம் நாம் தென்னத்தனந்தனைய வழிநறைய தென்னத்தனந்தனையன வழியாடினரை தவிட்ட அன்போடு பருகிய பொழுதிகள் திரு பரங்கிரி தனிமுறை சரவண பெருமாளே அப்படின்னாரு. தினத்தினஞ்சது மறைமொழி முறை கொடு உணர்ச்சொரிந்தில பொதிய அப்படின்னா வரோடு உணர்ச்சொரிந்திலன் பொதிய பிணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரத்தோட மகிழ்மோனே என்று கூட அதையும் அது கூட அருமையாக சொல்லுவார். இந்த திருப்பரங்குன்றம் பாட்டில் சொல்லும்போது
அந்த முனிவருடைய கோபத்தை எல்லாம் தணித்து அவர்களை ஆட்கொண்ட பெருமானாக யார் விளங்குகிறார் முருகப்பெருமான் விளங்குகிறார் என்று இந்த பதியத்தில் பாடும்போது திருக்குறள் பதியத்தில் அருமையாக பாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் திருப்பரங்குன்றம். முதல் படைவீடாக இருக்கக்கூடியது திருப்பரம். பரம் என்றால் மேலான பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மலைவடிவமாக அங்கே திகழ்கின்ற காரணத்தினால் திருப்பரங்குன்றம் என்று பெயர். அங்கே தேவியானமையை மனம் முடித்த ஒரு தலம். அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க. யார் சொல்லுங்க பார்ப்போம். முருகப்பெருமான் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். இங்கிட்டு தேவியானமை இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் இருப்பார். யார் சொல்லுங்க நாரதன். நாரதன் தான் அங்கே பக்கத்தில் இருப்பார். அது எந்த கோயிலுக்குள்ள தனிச்சிறப்பு அந்த திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு. அங்கே சுவாமி எப்பயுமே அந்த திருக்கல்யாணத்தில் அவர் ஒரு முக்கியமான ஆண்டு நாரத மகரிஷி. அதனால் அவரும் திருப்பரங்குன்றத்தில் அந்த அருணாத குருவன் பல பாடல்களை பாடியுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் திருப்பரங்குன்றம். அப்படி இந்த திருப்பரங்குன்றமானது அந்த மலைக்கு மேலே போயிருக்கீங்களா, மேலே சுவாமி இருப்பார். அது என்ன தெரியும். அங்கே வந்து சுவாமி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பரங்கிரிநாதர் என்று சுவாமிக்கு பேர். அப்படி சிவபெருமான் அங்கேயே விளங்கி தந்தார். ஏன்னா முதல் படை விடுனதும் என்ன செய்வாங்க, எல்லாம் முதல் படை விடுனா இது முருகன் கோயிலுங்க அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலே அது முருகப்பெருமான் யாரு, சிவபெருமானே தான். ஆனாலும் அங்கே சிவலிங்கம் தான் மூலமாக இருக்குது. முன்னாடி சுவாமி வழிபட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், முருகப்பெருமான் அங்கே போய் பார்க்க முடியும். அதில் முதல்ல சுவாமி பார்க்கணும். ரெண்டாவது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பராசர முனிவர் அங்கே இருப்பார். அந்த பராசர முனிவருடைய பிள்ளைகள் 6 பேர் அந்த சரவண கோயிலில் இருந்தாங்க. அப்போ வந்து அவர் சபித்தார் சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அந்த பராசர முனிவர் அங்கே அந்த கோயில் திகழ். இப்படி பல சிறப்புகள் அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. ஆகையினாலே நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த திருப்பரங்குன்றத்தில் போய் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய அல்லலாகிய துன்பங்களை எல்லாம் முருகப்பெருமான் தவிர்த்து நமக்கு நற்கதி வழங்குவார் என்று அருணாத குருவன் பல பாடல்களில் கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் என்ற பாடல். அப்படி இன்னைக்கு நம்ம எதை பார்த்துருக்கோம், முதல் படைவீடாகிய திருப்பரங்குன்றம். அது நம்ம வேலைக்கிழமை 2வது படைவீடாகிய திருச்செந்தூரை பற்றி இப்போ பார்க்கலாம் இருக்கிறோமா. பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சென்ற முறை என்ன பார்த்தோம், அவர் என்ன பண்ணாரு, இவர் சதையெல்லாம் வெட்டி போட்டார் யாகத்தில். யார், சூரபத்மன் ஒவ்வொரு அங்கங்களையாக வெட்டி போட்டார். கடைசி நினைச்சார் உயிரையும் விட துணிந்து நினைச்சார் உள்ள உயிரை விட்டுட்டார். நெருப்புக்குள் போய் சூரபத்மன் உள்ளே போயிட்டார், இறந்தே போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் சிங்கமும் என்ன பண்ணுறாரு, அது அவரும் என்ன செய்கிறாரு, கேள்வி செய்கிறாரு. கடைசி தன்னுடைய இதை தானும் உயிர் துறக்க எண்ணினார் சிங்கமுகன். உடனே அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து என்ன செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் கண்ட கரை விடற்று கண்ணுதலோர் சுந்தரனை விண்டு முதலோர் வியப்பவே வெண்ணையில் ஆட்கொண்ட ஒரு பவன கோலம் தன்னை தரித்து தண்டும் ஒரு கை தன்னில் ஊன்றி வந்தனே. சாமி இப்போ எப்படி இருக்காராம், கண்ட கரை விடற்று கண்ணுதலோர் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கண்டத்தில் கரை யாருக்கு இருக்கு, அப்படிப்பட்ட சிவபெருமான் சுந்தர முத்துசாமிகளை எங்கே வச்சு ஆட்கொண்டாரு, திரு வெண்ணெய்நல்லூர் என்கின்ற தளத்தில் வைத்து ஆட்கொண்டார். வெண்ணெயில் ஆட்கொண்ட ஒருவன் யாருன்னா சிவபெருமான். யாருக்கே தெரியும், நிப்பாட்டுப்பா திருமணத்தை நிப்பாட்டு அப்படின்னால சிவபெருமான் யாருடைய கல்யாணத்தை, சுந்தர முத்துசாமியுடைய கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னாரு. உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உள்ளது அப்படின்னா, எப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடாதாப்பா, தாடி கட்டுற நேரத்தில் தான்ப்பா வரணுமா அப்படின்ட்டாரு சுந்தர முத்துசாமி. சாமி வயோதிகராக வந்து அந்த திருமணத்தை நிறுத்தினார். நீ எனக்கு அடிமை அப்படின்னாரு. அதுவும் உன்னுடைய முன்னோர்கள் அனைவருமே எனக்கு அடிமை. உங்கள் நம்பர் கொடுத்துருங்க சார், ஃபோன் பண்ணிக்கிறேன். சரி நான் தச்சரா வந்தேன் போய் கொண்டு சொன்னேன். சரி சொல்லியா வேலை இருக்கு என்ன முன்னோர்கள் உன்னுடைய பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் உள்ளது. ஆகையினாலே நீ
வலி வலி அடிமை அப்படின்னாரு. வாங்க சார். அப்படி வலியை வந்து ஆட்கொண்ட ஒரு அடியார் யாருன்னா சுந்தரம் சார். அப்படி சார் ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி சிவபெருமான் 2 கல்யாணத்தை முடிச்சு வச்சார். ஐயோ அடியார் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோமே அப்படின்னு அவருக்கு பொறுக்கலை சாமிக்கு. உடனே 2 கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அதுக்கப்புறம் அவர் அல்லல் போட்டார். அது வேறு விஷயம். 2 கண்ணு தெரியாமல் போய் அதுக்கப்புறம் சாமியை வழிபாடு செஞ்சு எதுக்காங்கன்னா 2 திருமணம் முடிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுவாமி என்ன செய்கிறாரு. 2வது அவர் ஏற்கனவே கைலாயத்தில் அந்த கமலினி அனிந்தினி என்கின்ற இந்த 2 பெண்களை இங்கே வந்து மனம் பிடிப்பதற்காகவும் சுந்தரம் சாமி என்ன செஞ்சார். வந்த காரணம் என்னன்னாரு. வாங்க சார். வந்த காரணம் என்னன்னாரு. தீதில்லா திருத்தொண்ட தொகை தருவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமியை இங்கே பூலோகத்தில் அவதாரம் செய்ய வைத்தார். வாங்க சார். பூலோகத்தில் அதற்காக தான் தீதில்லா திருத்தொண்ட தொகை செய்ய போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட சிவபெருமான் அதுக்காக தான் அந்த பெண்கள் மேலே பார்க்க வச்சாராம். இந்த காரியத்தில் செய்கிறது யாருன்னாரு. சிவபெருமான் தான் செய்ய வைக்கிறாராம். இவர் பார்க்கல. இவர் எப்பவும் கூட பூப்பறிக்கத்தான் போனார். ஆனால் அந்த பெண்கள் மேல் பார்க்கும்படி யார் செஞ்சாராம். போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட அப்படி பார்க்குமாறு சிவபெருமான் செய்தார். அப்படி செஞ்சு ஏன்னா பூலம் அங்கேருந்து இங்கே பூலகத்துக்கு அனுப்பணும். அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதனால் 2 பெண்களை பார்க்க வச்சு என்ன செஞ்சாரு. சுந்தரா பாத்தியா நந்தவனத்தில் என்ன நடந்துச்சுன்னாரு. சாமி அப்படின்னாரு. நீ பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னாரு. சாமி என்ன சாமி. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அப்படியே அழுதாராம். இந்த சாமி. சாமி உங்களை விட்டு பிரிய போகிறனே சாமி அப்படின்னா. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையன் மானுடமாய் மயங்கு வேலையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னாரு. யாரு. சாமி உன்னை விட்டு பிரிச்சுட்டேன்னா நான் ரொம்ப தவிர்க்கிறேன் சாமி. இந்த பூலோகத்துக்கு போயிட்டேன்னா அந்த மாயையில் மயங்கி பெண்களோடு திரிந்து நான் ரொம்ப திட்டு போயிடுவேன் சாமி. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா என்னை தக்க நேரத்தில் வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சுந்தரம் சாமியை அதற்கு எனக்கு சுவாமி என்ன பண்ணார். கரெக்டாக கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி என்ன செஞ்சார். அந்த வெண்ணெய் நல்லூர் என்கின்ற தளத்தில் வந்து ஆட்கொண்டாரா. அப்படிப்பட்ட சுந்தரனை அப்படி சொல்கிறார் பாருங்க. சிங்கமூன் வேள்வித்தீயில் விழ முயல்வதை தடுத்த உடனே கரிய கழுத்தையுடைய சிவபெருமான் திருமால் முதலிய தேவர்கள் ஏற்படைய வெண்ணெய் நல்லூரில் சுந்தரபுத்தி நாயனாரை ஆட்கொண்டருடைய முதியவர் வேடம் கொண்டு அந்த எப்படி அங்கே அந்தனர் வேடத்தோடு வந்தாரோ அதே மாதிரி இந்த சிங்கமுகன் உயிரோட துணியில பாருங்க. அந்த நேரத்தில் இவர் அந்தனர் வேடத்தில் சிவபெருமான் அங்கே வராரு. அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு ஒரு தண்டினை ஊன்றியபடி வந்து வரும்போதே ஒரு கோலை ஊனிட்டு தான் வராது. அப்போ எப்படி இருக்கிற ஆள் கொஞ்சம் வயசாகி தான் இருக்கார். கையை ஊனிட்டாலே வயசாகிட்டார். ஏற்கனவே அவருக்கு அப்படி தான் வந்தார். சுந்தரம் சாமிகளுக்கும் அதே வயோதிக வேடத்தில் ஒரு கை கோல் ஊன்றி தான் வந்தார். வரும்போதே அடிமை அப்படின்னாரு. எப்படி ஐயா ஒரு அந்தனருக்கு இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக முடியும் அப்படின்னாரு சுந்தரம் சாமி. அது சாமி என்ன சொன்னார். நீ என்ன சொன்னாலும் சரி உனக்கு என்ன பித்து எடுத்து பிடிச்சிருச்சா நீ பித்தனம் அப்படின்னாரு. மறையும் அப்படின்னாரு. பித்தனம் மறையும் அப்படின்னு முதல் திட்டே அதுதான். பித்தன்கிற திட்டு தான் முதல் திட்டு. மறையோங்கிறது 2வது திட்டு. இப்படி சொன்னதுமே அவர் என்ன பண்ணிட்டாரு. வழக்கை தொடர்ந்து கடைசி ஜெயிச்சது யார். சிவபெருமானே வெற்றி போட்டார். சிவபெருமான் இது வரைக்கும் அவர் நடந்து கொண்ட எல்லா இதுலேயுமே தோத்ததே கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே சிவபெருமான் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அது மாதிரி யார் தூது போனாலும் எல்லா தூதும் தோல்வியில் முடிஞ்சது. கண்ணன் போன தூது தோல்வியில் முடிஞ்சிச்சு. அது மாதிரி வீரபத்திரர் போனார் சமாதானப்படுத்துறதுக்கு சூரபத்மன்ட்டு அந்த தூது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லா தூதுமே தோல்வியில் முடிஞ்சிச்சு. சிவபெருமான் ஒரு அடியவருக்காக சிவபெருமானே போய் தூது போன ஒரு நிகழ்ச்சி மட்டும் வெற்றியில் முடிஞ்சிச்சு. யாருக்கு. பறவைநாச்சியார் போய் சந்தித்து சுந்தரமூர்த்தி சாமிகளை 2 வரையும் சாமி எரிஞ்சாலும் தூது போய் 2 வரையும் சேர்த்து வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு. சரி, அப்படி முதிய வேடம் கொண்ட சிவபெருமான் அந்த யாகம் நடைபெறும் இடத்திற்கு சமீபமாய் போய் சிங்கமோடை பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்கின்றீர்கள், என்ன கருத்துடையவராக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்கிறாரு. சிங்கமோனை பார்த்து கேட்குறாரு. என் தந்தையான சிவபெருமான் இப்போ வந்து அந்தனர் வேடத்தில் வந்திருக்கிறதுனால சிவபெருமான்னு உங்களுக்கு தெரியல. யாருக்கு. சிங்கமோனுக்கு தெரியல. என் தந்தையான சிவபெருமான் மேற்கொண்டவாறு சொல்ல சிங்கமோன் அதை கேட்டு என் தந்தை போன்ற இந்த பெரியவர் அடியவராகிய நம் துன்பத்தை உணர்வார் என்று இறக்கம் நிறைந்த மனத்தோடு அவரை பார்த்தார். யாரை. சிவபெருமானை பார்க்குறாரு. அந்த
காலத்தில் வந்து நம்ம துன்பத்தை இவர் நீக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அண்ணன் என்ன செய்கிறான், உள்ள விழுந்து கிடக்கும். நம்மளுடைய துன்பத்தை இவர் இந்த முதியவர் நீக்கி விடுவாரோ என்று நினைத்து என்ன செய்கிறான், விஷயத்தை சொல்ல வரோம். சிவபெருமானின் தாமரை மலர் கொண்ட 2 அடிகளின் மேலும் 1000 தலைகளும் பொருந்துமாறு விழுந்து வணங்கி எழுந்து, ஏற்கனவே சிவபெருமானுக்கு நம்ம 1000 தலை 2000 கை ஏற்கனவே பார்த்தோமா, அந்த 1000 தலையோடு விழுந்து வணங்கினாராம் சுவாமி. என் துன்பத்தில் எனது வரலாற்றையும் என் வரலாற்றையும் சொல்கின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் சொன்னார். என் தந்தை யார் என்று சொன்னால் காசிமமுனி. என்னுடைய அப்பா யாரு? தாய் மாயை என்பவர். தாய் மாயை. அவ்விருவருக்கும் 5 பிறந்த நாங்கள் 3 ஆகும். வேறு புதல்வர்களும் இருக்கின்றனர். நாங்கள் 3 எம் தாய் மாயையின் கட்டளைப்படி இந்த காட்டில் சிவபெருமானை குறித்து வேள்வி செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி பல ஆண்டுகள் கரையும் வரை செய்த போதிலும் கங்கை ஆற்றை அணிந்த சிவபெருமான் எது வந்து சிறிதும் அருள் செய்யாதார் இல்லை. எத்தனை வருஷமாக நாங்கள் தவறு செஞ்சுருக்கோம், சிவபெருமான் எங்களுக்கு காட்சியே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். சிவபெருமான் உடனே காட்சி கொடுத்துட்டு வரான். ஊசி நுனியில் இருந்தாலும் சரி, அதான் இப்போ அங்கங்களை வெட்டி போட்டார்ல, சிவபெருமான் காட்சி கொடுத்தாரா அவருக்கு? அங்கத்தில் வெட்டி போட்டாரு, கடைசி உயிரை விட்டார். சாமி காட்சி கொடுத்தாரா? அப்படி தவம் செஞ்சு காட்சி கொடுத்தாரா? இல்லை. அவர் அன்பு செஞ்சுருந்தானா உடனே சிவபெருமான் ஓடி வந்திருப்பார். அவர் அன்புக்கு பதில் என்ன செஞ்சிட்டாரு? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடலை வருத்தி சுவாமி வழிபாடு பண்ணுறாங்களே, ரொம்ப தூரம் நடக்கிறாங்களே, இப்போ 10 நாள் 15 நாள் நடக்கிறாங்க, யாத்திரை பாத யாத்திரைலாம் போகிறாங்கல்ல. அப்படி போகிறதை காட்டிலும் இருந்த இடத்தில் இருந்து வழிபாடு செய்தாலே சிறப்பு. இப்போ யாத்திரைலாம் போகிறாங்க, பாத யாத்திரைலாம் உடலை வருத்தி போகணும்னு நம்ம சாத்திரங்கள் சொல்லவே இல்லை. நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இறைவனை வழிபாடு செய்தாலே போதும். அதுதான் அவங்க போகிறது நான் தப்புன்னு சொல்லலை. அடிக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்துலையாவது விரதம் இருந்து என்ன செய்கிறாங்க, இந்த சீரட்டு பீடியெல்லாம் அடிக்கிறவங்க அந்த ஒரு 48 நாள் போய் அதை நிப்பாட்டி இருப்பாங்க. சில பேர் திருந்தின ஆளுகளும் உண்டு, அந்த 48 நாளுக்குள்ளே திருந்தின ஆளுகளும் உண்டு, திருந்தாத ஆளுகளும் உண்டு. சில பேர் எப்படா அந்த 48 நாள் முடிஞ்ச மறுநாள் கட்டுப்பாங்க. அவங்க கதையை வேறு மாதிரி மாறிடும். சிலர் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மாலையை போட்டுக்கிட்டு தவறு செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடலை வருத்த வேண்டிய தேவை நமக்கு. சில பேர் சொன்னாங்க, நம்ம சில சாத்திர சூழல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விரதத்தினால் ஆவதை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விரதங்களில் நாம் ஏன் இருக்கோம் அப்படின்னா, விரதங்களும் உடலை வருத்தத்தானே செய்யும். ஆனால் ஏன் நமக்கு ஞானிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா, விரதங்களை வந்து விரதம் இருக்கும்போது உங்களுடைய உடம்பானது சுத்தமாகும். ஒன்று, எந்த நேரம் என்ன செய்வீங்க தெரியுமா, காலையில் எந்திரிச்சதுமே ஒரு டீயை குடிப்பீங்க. ஃபஸ்ட்டு டீ முடிஞ்சது என்ன ஓடும், காலை டிஃபன் ஓடும், அதையும் சாப்பிடுவீங்க. அது முடிஞ்சது இடைப்படைக்கு அப்புறம் 10-11 மணிக்கு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் டீ வடை, அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு, அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி வடை டீ, வீட்டில் ஒரு வடை, அது முடிஞ்சது சாயங்காலம் டிஃபனு, பூரியோ பொங்கலோ, அது முடிஞ்சது நைட்டு டிஃபன், அதுக்கப்புறம் படுக்க போன நேரத்தில் ஒரு டீ. இவ்வளவும் அழைச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும் உள்ள சொல்லுவோம். இதுக்கு ஓய்வு கொடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் விரதம். விரதத்துக்கு வந்து நம்ம உடம்பை ஒரு நாளைக்கு ஒரு வேளை, வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா மாதத்தில் எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு 4 வேலை ஆச்சு நிப்பாட்டினீங்கன்னா உங்களுடைய உடம்பானது என்ன ஆகும், சுத்தமாக ஆகும். அடுத்து அதை அரைக்கிறதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நல்ல ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம எடுத்ததுமே எல்லாம் போட்டு சாப்பிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கழுத்தை பிடிச்சிரும். அப்பயும் அப்படி நிறுத்திவாங்க, தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. கூட ஒரு கொஞ்சம் பிடிச்சா போதும், அதில் உள்ள ஒரு இட்லி தண்ணியை பிடிச்சி உள்ளே தள்ளுறது. அப்புறம் என்ன செய்யும் அது சொல்லுங்க பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நிறையா உணவு உட்கொண்டா என்ன அறிவு வேலை செய்யுது. நிறைய சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகாது, அறிவு வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அறிவு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், உணவை உண்டியை சுருக்க வேண்டும். ஊரினை உருக்கி உள்வொலி பெருக்க வேண்டும். உண்டியை சுருக்கிட்டோம்னா உள்ளொலியானது பெருக ஆரம்பிச்சோம், ஆட்டோமேட்டிக்காக பெருக ஆரம்பிச்சோம். நமக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. அதிகம் சாப்பிட்டோம்னா உறக்கம் தான் வரும். எங்களோட சாய்வோம், கட்டையை கீழே போடுவோம் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டையை கீழே போடுவோம் அப்படிம்பாங்க. உடம்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க, கட்டையை எங்கடா கீழே போடுவோம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா?
சொல்லி முடிக்கல அதை சொல்லிட்டாங்க. கட்டையை கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ உடம்புக்கு என்ன பேர் சொல்லிட்டாங்க? கட்டை அப்படின்ட்டாங்க. கட்டைக்கு அறிவு கிடையாதுல்ல, அது வந்து இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது. இந்த அறிவற்ற ஜடம் இந்த உடம்பு. இந்த அறிவற்ற ஜடத்தை எதுவும் இருக்கு இயக்குது? அறிவுடைய பொருள் இயக்குது. உயிர் இயக்குதான். அந்த உயிரை இயக்கக்கூடியதான சிவபெருமான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். செல்போனுக்குள்ள சிம் கார்டு இது 2 இருக்கா? இது 2 இருந்தாலும் சார்ஜ் ஏற்றலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகாது? என்ன செல்போன் வேலையே செய்யாது. சார்ஜ் ரொம்ப முக்கியம். இந்த மேலே உள்ள செல்போன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த உடம்பு. அதுக்குள்ளே சிம் கார்டு இருக்கு பாருங்க, அதுதான் உயிர். அந்த உயிரை இருக்கக்கூடிய சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சிவபெருமான். புரிஞ்சா? சிவபெருமான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. புரியுது அவங்களுக்கு? அதுவே இந்த 5 விரல் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த 5 விரலில் கட்டை விரல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இந்த கட்டை விரல் தான் இறைவன். இந்த விரல் என்ன விரல்? யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த விரல் தான் நாம உயிராகிய. இந்த 3 என்ன தெரியுமா? மாயை, கண்மம், ஆணவம். இந்த நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படி காட்டுதில்ல, நடுவிரல் அதுதான் ஆணவம். என்னை விட ஒரு பெரிய ஆள் உலகத்தில் உண்டாடா அப்படிம்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அப்படி யாராவது இருக்காங்களா? நம்மளோட சிறந்த ஆளுங்களாம் இருக்காங்கன்னா நமக்கே தோணும். ஆனால் உண்மையிலே சொல்லி சிவபெருமான் ஒருத்தர் பெரிய ஆள் நினைச்சாருன்னா அவருக்கு மேலே ஒரு பெரிய ஆளாக சிவபெருமான் அவருக்கே காட்டுவார். என்ன அப்படி தான் என்ன செஞ்சாராம் அகத்தியமா ஒரு சிவபூஜை நல்லா செய்வாராம். சிவபூஜை பயங்கரமாக பண்ணுவாராம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணுவாராம். திடீர்னு அவருக்கு என்ன ஆசை இருந்துச்சு, ஒரு ஆணை வந்துச்சு, நம்மளை விட சிவ பூஜை யார் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் அவருக்கு முன்னாடி சிவபெருமான் ஒரு டிவி படம் போட்டு காமிச்சாராம். அவர் மாதிரி ஒரு 150 பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிவ பூஜை. ஆகா சாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாமி எடுத்துக்கிட்டு போய் வந்தாங்க. என்னைக்கு நாம் பெரிய ஆள் நினைச்சோமோ அன்னைக்கு நமக்கு மேலே ஒரு ஆளை நாம் எப்பயுமே அடியாருடைய பண்பு என்ன அப்படின்னா, நாம் எப்பயுமே தாழ்ந்து இருக்கணும். எல்லாருக்கும் கடைசியாக வரணும். எல்லாரும் முந்திக்கிட்டு ஓடக்கூடாது. எல்லோரும் போகிறாங்க போட்டும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நாம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாம் முந்திக்கிட்டு ஓடக்கூடாது. யார் பின்னாடி வராங்களோ அவங்கள தான் சிவபெருமான் பார்ப்பாரு. யார் முந்தி ஓடுறாங்களோ அவங்கள பார்க்க மாட்டார். பின்னாடி உள்ள ஆளுங்க தான். அப்படி பின்னாடி வந்தவர் தான் அன்னை. பின்னாடி வந்தாரு, சாமி நீ தேருக்கு பின்னாடி வா அப்படின்ட்டார். எல்லாத்துக்கும் கடைசி என்னாரு, நீ தேருக்கு பின்னாடி வா அருணகிரி அப்படின்னாரு. பின்னாடி வந்து அவர் மட்டும் தனியாக பார்த்தாரு சாமி முருகன். அப்படி எப்போ நம்ம யார் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கின்றோமோ, விட்டு கொடுக்கின்ற தன்மை யாருக்கு வருகின்றதோ அங்கே இறைவனுடைய காட்சி. இப்போ அவருக்கு முன்னாடி எங்களுடைய எல்லாத்தையும் சாமிகிட்ட சொல்கிறாரு. எங்கள் அப்பா காசி முருகன், எங்கள் அம்மா மாயை, நாங்கள் 3 அவருடைய பிள்ளைகள், இன்னும் பிள்ளைகள்லாம் உண்டு, அசமிகெல்லாம் அவரோட தங்கை உண்டு. இவ்வாறு சாமி பார்த்து சொல்கிறாங்க. உடனே அப்போ சாமி என்ன பண்ணாராம், பல ஆண்டுகள் கழியும் வரை வேள்வியை செய்த போதும் கங்கை ஆற்றை அணிந்த சிவபெருமான் எங்களுக்கு அது செய்துதான் இல்லை. என்ன காரணமும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் தமையனான கொடிய சூரபத்மன் அதை எண்ணி மேகம் நெருங்கிய வானத்தை போய் வாழால் தன் உடலில் தன் தசைகளெல்லாம் அறிந்து வேள்வி குண்டலிட்டான். அவர் அது செய்வார் என்று சொல்லி உடலுடைய தசைகளெல்லாம் எடுத்து வேள்வி குண்டலத்தில் இட்டார் சூரபத்மன். ஒரு சிறிதும் மனத்துன்பம் இல்லாத அச்சூரபத்மன் மின்னல் போல ஒளிவிடும் வாளாலே தன் உடலில் உள்ள தசைகளை அறுத்து வேள்விக்கு இடுந்தோறும் முன்போல் அவர் மேடியில் தசை வளர்ந்து வெட்டி போட தசை வளர்ந்துட்டே இருந்துச்சான். கடைசி என்ன செஞ்சுட்டா, இப்படி வளர்ந்துட்டே வருதுன்னு சொல்லிட்டு கடைசி உயிரையும் கூட துணிந்து என்ன செஞ்சுட்டாரு சூரபத்மன் தீயில் உள்ள மூழ்கினார். பின் தன் வாளை உறுதியாக விளங்கும் வச்சிர கம்பத்தின் மீது விழுந்து ஊடுருவி தீயில் விழுந்தார் சூரபத்மன். இந்த கதையெல்லாம் எடுத்து யார்கிட்ட சொல்றா, சிவபெருமான்கிட்ட அந்தர வடிவில் வந்த சிவபெருமான்கிட்ட சிங்கமுகாசுரன் சொல்றான். நல்லா சொல்லக்கூடாது. எம் தமையனான சூரபத்மன் என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் தமையன்னா எங்கள் அண்ணன் வந்து சூரபத்மன் இருக்காரு. அவர் வேள்வித்தீயில் விழுந்து சாம்பலாகி இறந்தபோது நாங்கள் அதை பார்த்து உள்ளத்தில் மிக்க துன்பம், அதனால தான் நாங்கள் துன்பம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் எடுத்து சொல்றாங்க.
உண்மை கண்டத்தால் ஒரு இமைப்படுத்தும் தாழ்த்தினும் உண்மையான வரலாறும் எளியும் துன்பமும் இவையே. சிங்கமுகன் முதியவராக வந்த சிவபெருமானிடம் இந்த விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்றார். சிங்கமுகன் அவ்வாறு சொன்னபோது அங்கே வந்திருந்த 3 கண்களுடைய சிவபெருமான், உம் தமையன் இறந்து நீங்களும் அழியாதவாறு உம் தலைவனான சூரபத்மனை இப்போதே அவன் வீழ்ந்து இறந்த தீயிலிருந்து எழுந்தருளச் செய்வோம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். நீ கவலைப்படாதப்பா, இப்போ உன் தம்பி சொன்ன உங்கள் அண்ணன் சொன்ன இந்த தமையனாகிய உங்கள் அண்ணன் வந்து சூரபத்மன் தீயில் மூழ்கி இருக்கின்றார் என்று சொன்னீங்கள, அவன் நான் மீண்டும் என்ன செய்வேன், உயிர்ப்பித்து எழுத வைப்பேன் அப்படின்னாரு. உடனே இவருக்கு சந்தேகம் ஆகிடுச்சு. இவர் எப்படி இந்த அந்தர வடிவத்தில் வந்து இவர் வந்து எப்படி அந்தனாராக வந்து இவர் எப்படி எழுப்ப முடியும்னு யோசிச்சார். அப்படி விழுந்து எழுந்தருளச் செய்வோம் என்று சொல்லி அதை நம்புங்கள், உங்கள் மிக்க துன்பத்தை ஒழியுங்கள் என்று சிங்கமுகாசுரனை பார்த்து சிவபெருமான் சொன்னார். முன்காலத்தில் உமையம்மையாரின் விரல்களில் பிறந்த கங்கையும் எம் தலைவரான சிவபெருமானின் ஒளியுடைய தன் சடையில் ஒளித்தவற்றை மட்டும் ஒழித்து இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் என்று சொல்லப்படுகின்ற 3 தேவர்களின் இருப்பிடங்கள் தோறும் தங்கியிருக்குமாறு அளித்தவற்றில் சொர்க்கத்தில் இருந்த கங்கை ஆற்றை தன் உள்ளத்தில் நினைத்தார் சிவபெருமான். இப்போ அவர் எதில் இருக்காரு? நெருப்பில் இருக்காரு. நெருப்பில் மூழ்கி இறந்து கிடக்காரு. யாரு? சூரபத்மன். நெருப்பு அணைக்கக்கூடியது எது? தண்ணி. அப்போ எது அழைக்கணும்? சாதாரண தண்ணியை அழைக்க முடியுமா? இவர் எத்தனை வேலி கொண்டு போட்டிருக்காரு? ஏற்கனவே போன வரலாறு பார்த்தோம். யாகப்பட்டணத்துக்கு என்ன பார்த்தோம்? எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த அத்தனை மலைகளையும் செய்குன்றுகளையும் அமைத்து எல்லா மலைகளையும் சுற்றி வேள்வியிட்டு அங்கே காளி தேவியை மற்ற அதிதெய்வங்களை எல்லாம் வீரபத்தர் பைரவர் அத்தனை பேரையும் நிப்பாட்டி எத்தனை கோடி இடம் அந்த இடத்துல வந்து அவர் வேண்டி செய்தார். அப்போ சாதாரண வேள்வி குண்டலமாக அது இருக்கும், அது எப்பேற்பட்ட வேள்வி குண்டலமாக இருக்கும். அப்போ அதை அணைப்பதற்கு சாதாரண தண்ணியெல்லாம் போதாது. அப்போ என்ன வேணும்? கங்கை ஆறை வர வைக்க வேண்டும். சிவபெருமான் என்ன பண்ணாரு? மாணிக்கவாச பெருமான் தன்னுடைய அடியவர் கஷ்டப்படுறாருன்னு நினச்சி சிவபெருமான் சாதாரண தண்ணியெல்லாம் வர வைக்கலாம். அந்த அறிவத்தன பாட்டியம்மன் என்ன செஞ்சான்? வைகை ஆற்றங்கரையில் இவர் ஆவணி மூலத்தென்று குதிரை வராத காரணத்தினால் இவர் என்ன செஞ்சால் நேராக கொண்டு போய் வைகை ஆற்று மணலில் சுடுகின்ற மணலில் கொண்டு போய் நிப்பாட்டினார். சுடுற மணலை யாரும் நிப்பாட்ட முடியுமா? நிற்க முடியுமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. யாராவது மணலில் போய் நிற்பீங்களா? இவங்க யோசிக்கிற பார்த்தா நின்றுப்பாங்களோ அப்படி நினைச்சதே பார்த்ததில்ல. இவங்க ஒரு மாதிரியாவே பார்க்காது. ஏன்னா நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா சூரிய ஒளியை பூரா அது என்ன செஞ்சிடும்? வாங்கி வைக்கிறது அந்த மணலான. அது போனது குருநாதர் எப்படின்னா குரு நித்தனை மட்டும் பண்ணக்கூடாதுங்கிற காரணம் என்ன அப்படின்னா அது அத்தனை அருளையும் வாங்கி அந்த சூடுற மணல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணல் போன்றவங்க குருநாதர். அதை போய் நிற்க முடியாது பார்த்தீங்களா. இப்போ சூரிய ஒளி கூட நம்ம தாங்கிடலாம், ஆனால் அந்த மணலை தாங்க முடியாது. சூரியன் மேலே எவ்வளோ போட்டாலும் என்னங்க அப்படி வேர்வையாக வரும். உடனே எதிர்த்து நம்ம என்ன செய்வோம்? வேர்வையாக அப்படி சிந்திவோம். ஆனால் அது பட்ட மணலில் நம்மளால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. எங்கடா நிழல் இருக்குன்னு ஓடும். அந்த அத்தனை பவரையும் எது வாங்கி வச்சுருக்கோம்? அந்த மணல். அதுபோல் திருவருளை இந்த குருநாதர் என்ன செஞ்சிருப்பார்? அத்தனை திருவருளையும் வாங்கி குருநாதர் வாங்கி வச்சிருப்பார். அதனால தான் குருவர் இல்லாமல் திருவருள் கிடையாதுன்னு சொல்கிறார். அந்த குருநாதருடைய மானுட சட்டை தாங்கி வந்து தான் சிவபெருமான் என்ன பண்ணுவார்? இந்த உயிர்களுக்கு அனுப்பளிப்பார். அப்ப சாதாரண இப்போ மாணிக்கவாச பெருமான் அறிவுத்தன பாண்டி என்ன பண்ணாரு? வைகாற்று மணலில் கொண்டு போய் நிப்பாட்டினாரு. சாதாரண தண்ணியெல்லாம் வர வைக்கல. எப்படிப்பட்ட தண்ணியை வர வச்சாரு? வெள்ளத்துக்கு காவல். அது சாமி நான் அடியார்களுக்கு தீங்கு எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னாரு அறிவுத்தன பாண்டியன். அவர் தீங்கு தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா தவறான தீர்ப்பு கொடுத்தாருல, விளக்கத்தை சரியாக கேட்காம என்ன செஞ்சாரு? காவலாளிகள் சொன்னதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு? ஆவணி மூலத்தை அவள் நேரம் வெயிட் பண்ணவன் ஆவணி மூலத்தன்னைக்கு வெயிட் பண்ணியிருக்கணும், பண்ணியிருக்கக்கூடாது. வெயிட் பண்ணாமல் என்ன செஞ்சான்? உடனே தண்டனை கொடுத்தாங்க. சிறையில் போட்டு அடித்தான். என்ன செஞ்சான்? கொண்டு போய் சுடுற மணலில் கொண்டு போய் வைத்தான். உடனே சாமி பார்த்தாரு. ஒரு துன்பனது உடனே சிவபெருமான் வெள்ளத்தை வரவழைத்தார். உடனே இதுவும் பூரா கரை புரண்டு ஓடுது. அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் என்ன செய்யணும்? வந்து கரையை அடைக்க வேண்டும் சொல்லும்போது தான் பந்திக்கிழமைக்காக சிவபெருமான் அங்கே வந்தார். சிவபெருமான் வரும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையோடு வரமாட்டார். வரும்போதே 4 காரியத்தை முடிச்சுட்டு தான் போவார். இப்போ இந்த மதுரைக்கு வரும்போது எத்தனை காரியத்தை முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா?
தருமி புலவரை இப்போ அந்த கதையில் வரும்போது தருமிக்கும் அது கொடுத்தாரு, இவர் நக்கீரதேவனாருக்கும் அது கொடுத்தாரு. இவர் எதுக்கு தருமி புலவர் எதுக்காக அந்த பணத்துக்காக அவர் ஆசைப்பட்டாரு? அவர் சிவபூஜை செய்வதற்காக ஆசைப்பட்டார். முதல் நாள் உட்காந்து அழுகிறாரு, நீ அடியன் தொட்டு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த திருக்கல்யாணம் முடிக்காமல் உன்னை தொட முடியாதே சாமி, அதுக்கு பணம் வேணுமே, நான் என்ன செய்வேன் அப்படின்னாரு. உடனே சிவபெருமான் வந்து உடனே சாமி அவருக்கு பாடல் எழுதி கொடுத்தார். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது வெளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உலகோ நீ அறியும் பூவே அப்படின்னு சுவாமி ஒரு கடிதம். அதை கொண்டு போய் கொடுக்க நக்கீரதேவன் என்ன சொன்னார்? சொற்குற்றம் இல்லை பொருள் குற்றம் உள்ளது அப்படின்னாரு. சிவபெருமான் கொடுத்த பாட்டில் என்ன செஞ்சிட்டாரு? குற்றம்ட்டார். உடனே சிவபெருமான் அங்கே வந்தார். 2 பேரும் வழக்காடுறாங்க. இயற்கையிலே கூந்தலில் பெண்களுக்கு மனம் உண்டுன்னு சொல்ல, இவர் இல்லைன்னு சொல்ல, இப்படி 2 பேருக்கு வாக்குவாதம் இருந்துச்சு. சாமி பார்த்துக்கிட்டே இருந்தார். நீ வணங்கு ஒன்று சொல்லுவார், பெண்கள் வந்து செயற்கையாக அணிந்து கொண்டால் தான் மனம் உள்ளதே தவிர மற்றபடி கிடையாது அப்படின்னாரா? நீ வணங்கக்கூடிய உமையம்மைக்கும் அதே நிலைதானோ அப்படின்னாரு சாமி. அது அவளுக்கும் அதே தான் அப்படின்னாரு பாருங்க. அப்போ தான் நெட்டுக்கெண்ணை வச்சு சுட்டி எரிச்சிடும். உமையம்மைக்கு இயற்கையிலே மனம் உண்டு, அம்பாளுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. அம்மைக்கு அவர் சொன்ன அந்த வாக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலம் நிற்பாங்க. அப்படி அவர் இருந்தார். அவர் ஆணவத்தை ஒழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றிக்கொண்டை கொண்டு எரித்தார். எரித்து தாமரை தடாகமாகிய ஒற்றாமரை குளத்தில் விட்டார். உடனே அவருக்கு ஞான போதம் அளித்து கடைசி என்ன செஞ்சார்? மறுபடியும் மீண்டும் உயிர்ப்பித்து இட வைத்து நீ தமிழ் கற்றுவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னார். நீ இன்னும் சரியாக படிக்கலை, இன்னும் நீ நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட்ட அனுப்பி அதுக்கப்புறம் முருகப்பெருமானிடம் கற்றார். யார்? நக்கீரதேவன். அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை எழுதினார். சரி, அகத்தியரிடம் கற்றார். யார்? நக்கீரதேவன். அப்படி சாமியை பற்றி நிறைய நூல்கள்லாம் செஞ்சுருக்காரு. திருமுருகாற்றுப்படை செஞ்சுருக்காரு. கைலை பாதி காலத்தி பாதி பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு இலக்கண புலவர் இலக்கியத்தில் தலையிடக்கூடாது, இலக்கியத்தில் உள்ளவர் இலக்கணத்தில் தலையிடக்கூடாது. இப்படி தலையிட்டதுனால சாமி என்ன பண்ணார்? அவருடைய ஆணவமலத்தை போக்குனார். 1. 2வது தருமி என்கின்ற புலவருக்கு சிவபூஜை செய்வதற்காக அந்த பொற்காசை வாங்கி கொடுத்து சிவபூஜை செய்ய. இப்போ வரும்போது எத்தனை காரியம் முடிச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சார்? மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் கொடுத்தாரு. அருள் கொடுத்த வாட்டியனை திருத்தி அவரை ஆட்கொண்டார். வந்திக்கிழமையும் அந்த கரையோரத்தில் இருந்த வந்திக்கிழமையும் ஆட்கொண்டார். இவர் ஓடி வரணும், விஷயம் தெரிஞ்சு அந்த வந்திக்கிழமையினால தான் சுவாமி நமக்கு இவ்வளோ பெரிய காட்சி கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு உடனே மாணிக்கவாசக பெருமான் வேகமாக ஓடி வராரு. இந்த அம்மா அப்படி சிவலோகத்துக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. வந்திக்கிழமை எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. சாமி அப்படி கூட்டு போகிறாராம் மேலே வந்திக்கிழமையா. ஏன்னா 1000 பிறை கண்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. 83 வயசை தாண்டிடுச்சுன்னா அவங்க 1000 பிறை கண்டவர்கள் என்று பெயர். கரெக்டாக நீங்கள் கணக்கு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அத்தனை பிறை அவங்க நல்லா பார்த்துருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பேர் 1000 பிறை கண்டவர்கள் என்று பெயர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா பார்த்தாங்க. இப்போ அதாவது 3ஆம் பிறை இருந்தால் இருந்துட்டு போகுதுங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்படிம்பாங்க. கரெக்டாக அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3ஆம் பிறை தெரியும். வாய்ப்பு கிடைக்கும் போதில் அது இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டு தரிசனம் செய்யணும் 3ஆம் நாள். அந்த நிலையில் வந்து தான் சந்திரன் என்ன செஞ்சார்? சிவபெருமானுடைய திருவடியை பற்றினார். உடனே சிவபெருமான் தன் தலையில் சூடினார். யார? சந்திரன். அப்படி சாமி யாரெல்லாம் தன் காலில் வந்து விழுகின்றார்களோ அடைக்கலம் வந்தவர்களை சாங்காரை காத்து தலைவர் தான் மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா துயராயின. மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனது தொழிலே அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி. சாமி யார் உன்னை தொழுகின்றார்களோ அவருடைய துயரத்தை நீப்பது உன்னுடைய தொழில் அப்படின்ட்டே சொல்லிட்டாரு. அப்போ நம்ம வணங்கினோம்னா நம்மளுடைய துயர சிவபெருமான் தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரா? ஏன்னா நம்ம மனித பிறவி எடுத்துருக்கோம். சில துன்பங்கள் வரத்தான் செய்யும், அது எனக்கு வரை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சாமியை அண்டிக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த துன்பத்தில் இருந்து விடுவதற்கு உண்டான வழியை சிவபெருமானே ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் வரும். அது வந்து உங்களுக்கு பொருட்டாகவே உங்களுக்கு தெரியாது. அப்படி வந்து துன்பங்களாக வந்து கழிந்துக்கும். இதுதான் உங்களுக்கு. சரி, இப்போ எதை கொண்டு வரனாரு? கங்கை ஆற்றி கீழே பூலோகத்துக்கு கொண்டு. ஏற்கனவே ஒரு ஆளுக்காக கங்கை ஆற்ற கீழே சாமி கொண்டு வந்தார். யாருக்கு? பகீரதன் என்கின்ற அரசனுக்கு. அவர் என்ன தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் 60,000 பேரும் நரகத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி
ஆகாய கங்கையை வர வைக்க வேண்டும் என்று 10,000 ஆண்டுகள் தன்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய வசிஷ்ட மாமுனியுடைய சொல்லை கேட்டு என்ன செஞ்சார்? கங்கை ஆகாய கங்கையை உலகத்துக்கு வர வைக்க வேண்டும் என்று சொல்லி 10,000 ஆண்டு தவம் செய்து அந்த கங்கை வந்ததும் என்ன சொன்னாங்க? என்னுடைய ஆற்றலை தாங்கக்கூடிய ஒரே வடிவு சிவபெருமான் ஒருவரிடம் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லி கங்கை சொன்னோம். உடனே என்ன செய்யார்? மறுபடியும் 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, உடனே என்ன பண்ணார்? பகீரதன், சாமி என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் 60,000 பேரும் நரகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் மேல் கங்கை வந்து பாய வேண்டும் என்று சொல்ல, உடனே சிவபெருமான் என்ன பண்ணார்? நீ தாராளமாக கங்கை வரவை, நான் அதை தடுத்து விடுகின்றேன் என்று பகீரதனிடம் சொல்ல, மறுபடியும் 10,000 ஆண்டுகள் தவம் செய்யதும் அந்த கங்கை யாரும் வேகமாக வருது. ஆர்த்த கங்கை அடக்கும் மாற்போக்கி அப்படின்னு வேகமாக வர்ற கங்கை சிவபெருமானை பார்த்து அப்படியே தாழ்ந்துருச்சான். அவ்வளோ வேகமாக அதாவது அங்காரத்தோடு வந்துதான் கங்கை. சாமி பார்த்ததும் அதை யார் சொல்கிற? மாணிக்கவாசகர் சொல்கிறார், வெள்ளந்தான் கிரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே. வெள்ளம் போல வந்துச்சு. சிவபெருமானை பார்த்தா அப்படியே தாழ், வெள்ளம் தாழ் சடை. உடனே சாமி என்ன பண்ணாரு? அப்படியே தூக்கி சடையில் வந்து அடிக்கிட்டார். எதை? கங்கையை. அதில் ஒரு முடி எடுத்து கீழே புலவத்தில் விட்டுருக்காரு. அதில் ஒரு முடி தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கின்ற கங்கை, பற்றாத ஜீவநதி. அப்போ சிவபெருமான் கொடுத்த மிகப்பெரிய கொடை வந்து அந்த கங்கை. அதனால தான் காசியில் போய் கங்கையில் போய் மூழ்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் அது. கங்கையில் மூழ்கினா கண்டிப்பாக பாவங்கள் குறையும். ஆனால் அடுத்து பாவம் செய்யாமல் இருக்கும். முங்கிட்டு வந்ததுமே இவங்க என்ன செய்வாங்க? அடுத்து பிழை செய்ய ஆரம்பிச்சுவாங்க, குற்றம் புரிய ஆரம்பிச்சுவாங்க. அப்படி இல்லாமல் சிலவர் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி வந்தால் ஏதாவது தவறு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வினை ஏறும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கேயே தங்கி விடுவார். காசியிலே ஏதாவது ஒரு மடத்தில் போய் இருந்து கடைசி காலத்தை அங்கே போய் என்ன செய்வாங்க? கூப்பிடுவார். எந்தலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுவாமி இதுலேருந்து காசியில் உட்காந்து எத்தனையோ மடங்கள்லாம் இருக்குது. எத்தனையோ மூதாதையர்கள் முதியவர்கள்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க? எந்தலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா தெரியும். சில பேர் மறைச்சி ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படின்னு நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கேன். இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டுட்டு போன ஆளுகளும் உண்டு. சில பேர் உலக வெறுப்போடு இந்த உலகம் வாழ்ந்தது போதும் அப்படின்னு போனவங்களும் உண்டு. ஆனால் நமக்கு இப்போ போகணும், அங்கே விருப்பம் வரும்னு நினைக்கிறீங்க. இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு என்ன உரிமை தவிர நாம் அங்கே போகணுங்கிற எண்ணம் நமக்கு வரவே வராது. அப்படி வந்தால் சிறப்பு, ஆனால் வருவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாம் இருக்கின்ற உலகம் கனி. அப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் காசியில் போய் இருக்கிறனாலும் பரவாயில்ல, இங்கே இருந்து கொண்டு இருக்கின்ற இடத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும்? யாருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாம் மட்டும் சிவபெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தால், என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்நியசி சங்கரன் தான் மறவாமல் சிவபெருமானம் மறக்காமல் இருந்தோம்னாலே போதும். அதுக்காக நீங்கள் காசி கூட போக நிற்காது. நீங்கள் இருக்கிற இடத்த காசியாக நினைங்க. உங்கள் சிவபெருமான் உங்களுக்கு அங்கேயே வந்துடும். அங்கே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் உங்களுக்கு இங்கே நீங்கள் காசியாக நினைங்க, உங்கள் சுவாமி வந்துடுவார். நீ எந்த இடத்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தவாறு எப்படி சாயினும் ஏத்தினும் ஏற்றினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். யார் சொல்கிறா? திருமூல தேவன் என்ன சொல்கிறார்? எப்படி சாயினும் ஏத்துமின் ஏற்றினான் அப்படி ஈசன் அருள் பெறலாம். எப்படி வழிபட்டாலும் சிவபெருமான் வந்து அந்த விதத்திலே வந்து அருள் செய்யும். சரி, இப்போ கங்கை ஆற்றை வரவழைத்தார்கள். யார் வரவழைச்சா? சுவாமி கங்கை ஆற்றை தன் உள்ளத்தில் நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் கூர்ம அவதாரம் எடுத்த திருமாலிடம் முன் நாளில் கவர்ந்து எடுத்த வன்மை உடைய முதுகெலும்பான தண்டினை ஊன்றி வந்தருடைய சிவபெருமான். இது என்ன ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு? மாயோன் தன்பால் முன்பு கொண்ட வலிசேர் தண்டமே தவறு தூயோன் உள்ள அக்கங்கை துணை என்று உணர்ந்து துலங்கி விண்ணோன் ஆயோர் எவரும் வெறுக்கொள்ள அளப்பில் முகம் கொண்டார்ந்து எழுந்து சேயோர் எல்லாம் அணிந்ததாக திசையோர் அஞ்ச சென்றதுமே. என்ன சொல்றாரு அப்படின்னா, கூர்ம அவதாரம் எடுத்தார் பார்த்தீங்களா? அந்த அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு இருமை வந்துச்சான். நம்மளை விட சிறந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சாரு பாருங்க. இந்த குட்டையை வருவார் பார்த்தீங்களா? குட்டையை வந்து பெருமாள் வருவார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இது மகாபலி சக்கரவர்த்திட்ட வந்து இது கேட்பார்ல, அப்போ நெடுன்னு வளர்ந்துட்டே போவார். அந்த நேரத்தில் அவர் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பாடுவாருங்க. நம்ம மிஞ்சி யாரும் கிடையாதுன்னு நினைப்பாரு. அந்த நேரத்தில் சிவன் என்ன பண்ணுவாராம்?
அவருடைய ஆணவத்தை தவிர்ப்பதற்காக அவருடைய முதுகெலும்பை அப்படி உடைப்பான். யாருடைய முதுகெலும்பு? இப்போ பாட்டில் சொல்கிற பாருங்க, மாயோனாகிய திருமால் அந்த அவதாரம் எடுக்கும்போது வன்மையுடைய முதுகெலும்பான தண்டினை ஊன்றி அந்த முதுகெலும்பு என்ன செய்யலாம் உடச்சி இப்படி தூக்கி கூட தான் கங்காளன் என்று பெயர். அந்த மூத்தத்துக்கு என்ன பேர்? கங்காளன். நம்ம கோயில் இருக்கு பார்த்தீங்களா, முருகன் பக்கத்தில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது வந்து கங்காளன் கிடையாது. நம்ம கோயில் இருக்கிறது பிச்சாடன், கையில் வந்து பிச்சை பார்த்து வச்சுருப்பாரு. கங்காளன்னா இப்படி தூக்கி இப்படி முதுகெலும்பு இப்படி தூக்கிய குளமாக இருக்கணும், அதுதான் கங்காளன் பேர். கங்காளன் பூசும் கவசத்தை நீட்டே மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேவரே என்பது நமது திருமணதேவன் பாட்டு. கங்காளன் அப்படின்னா முதுகெலும்பை ஊன்றி நின்றவன் அர்த்தம். யாருடைய முதுகெலும்ப? திருமாலுடைய முதுகெலும்பை ஊன்றி நின்றவன் என்று பொருள். இப்படி ஒவ்வொரு ஆகாரத்தையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆணவத்தை சிவபெருமான் தனிப்பார். அது மாதிரி இரணியனை போட்டு குடலை உருவி சாப்பிட்டு இருப்பார். உள்ளும் இல்லாமல் புறமும் இல்லாமல் சாயங்காலம் இல்லாமல் மதியம் இல்லாமல் உச்சியும் இல்லாமல் அப்படி ஒரு வேலையில் உட்காந்து என்ன செய்வார்? உள்ளும் இல்லாமல் புறமும் இல்லாமல் கரெக்டாக வாசப்படியில் வச்சு அவர் உடலை உருவிட்டு இருப்பார். யாருடைய உடலை? இரணியனுடைய உடலை. அப்போ அவருடைய கோபம் தனியாக தான். ஒரு காக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய பெருமாள் என்ன செய்யணும்? காக்கத்தான் செய்யணுமே தவிர உயிர்களை அழிப்பதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. அதனால் அவர் கோபம் உலகத்தை அழிக்க போயிடுவார். அப்போ சிவன் பண்ணுவார், அவரை விட ஒரு பலசாலியை அழிக்கணும், இன்னொரு பலசாலியாக தான் முடியும். அப்போ சிவன் பண்ணுறாரு, அவரை விட ஒரு கொடிய உருவம் எடுக்கிறார். அந்த வடிவத்துக்கு பேர் தான் சரவமூர்த்தி என்று பெயர். திருப்போணத்துக்கு போனீங்கன்னா அந்த வடிவத்தை பார்க்கலாம். அப்படியே ரொம்ப கோலமாக சிதம்பரத்தில் இருக்குது. அது மாதிரி தேனபுரீஸ்வரர் கோயில், சில கோயிலில் வந்து தனியாக வச்சுருப்பாங்க, மூலவராக இருக்காது. ஆனால் அங்கே திருப்போணத்தில் வந்து மூலவராக இருப்பார் சாமி. ஆமாம், பார்த்தீங்கன்னா சரவமூர்த்தி வடிவம் பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அம்பாள் வந்து பிரத்யேகராஜேவி அதே மாதிரி வடிவம் வந்து இருப்பாங்க. அந்த குளத்துக்குள்ள எப்பயுமே சாமி இருந்தாங்கன்னா அது கேட்ட வடிவம் எப்படியும் சிவபெருமான் இருக்கிற அவ்வடியுமே அம்பாளை சேர்ந்துருப்பாங்க. எப்படியும் சிவபெருமான அந்த வடிவம் சாமி. இப்போ வேடுவனா தானே சிவபெருமான் வேடு வச்சே வந்துடுவாங்க. எப்பவுமே அம்பாள் வந்து சாமி விட்டு பிரியாமல் இருப்பாங்க. வேடு வச்சி பாத பத்ம மீது செச்சை மூடி தோய பாட்டில் பாடுறீங்களா? எப்போ சாமி வேடுவனா இருந்தால் அம்பாள் வேடு வச்சியாங்க. சிவபெருமான் எப்படின்னா கதை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். சிவபெருமான் புகழை நம்ம கேட்பதற்கு வாய்ப்பு இறைவன் நமக்கு கிடைக்கிறது. சரி, அப்படி இந்த திருமாலுடைய முதுகெலும்பான தண்டினை ஊன்றி வந்தலிய சிவபெருமான் தம் உள்ளத்தில் கங்கையை நினைக்க அந்த கங்கை விரைவிலே அதை உணர்ந்து நடுக்கம் கொண்டு தேவர்களெல்லாம் அஞ்ச அளவில்லாத கிளைகளை கொண்டு ஆர்வாத்துடன் எழுந்து தொலைவில் உள்ளவர் எல்லாம் நெருங்கி இருக்குமாறு திக்கில் உள்ளவர் அஞ்சுமாறு வந்தது. எல்லாரும் பயப்படுற மாதிரி இருந்துச்சான். எது? கங்கை. மேலே உள்ள உலகங்கள் யாவற்றையும் விரைவாக கடந்து பூலகத்தில் வந்து எம் பெருமானாகிய சிவபெருமான் திருவடிகளை வணங்கி, அந்த யாராவது திருவடி வணங்கிச்சு? சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி. ஏன்னா அவருக்கு தலையில் தானே இருக்குது. அவருடைய தலைக்கோலம் கொண்ட சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கோலம் கொண்டவர் பேர். சிவபெருமானுக்கு தலைக்கோலம்னா கங்கையும் அவருக்கு தலைக்கோலம், கங்கையும் அந்த சந்திரனும் தலைக்கோலம் கொண்டவர். இதில் சொல்கிறோம்ல, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்களல்க புறத்தாருக்கு செய்வந்தன் பூங்கலல்க கரம் தூவார் உண்மைகள் பொன்களல்க சிறம் தூவார் ஓங்கிவிக்கும் சிவோன் கண்டது. சாமி ஒருத்தருக்கு தலை கோலம் கொண்டார். அப்படி இந்த தலையில் கங்கையை சூடியிருக்கிறாரா, உடனே அந்த கங்கை வேகமாக வந்து சுவாமியுடைய திருவடியை வணங்கியது. அவர் ஆணைப்படி பரந்த சிவந்த முக்கிய தீக்குண்டத்தில் புகவும் அலை வீசும் கடலிலே விடமானது வந்து தோன்றியதைப் போல அசுர தலைவனான சூரபத்மன் அந்த தீக்குண்டலத்தில் இருந்து ஆரவாரத்துடன் இருந்தான். வேகமாக அந்த கங்கை வேகமாக வந்துச்சு. அந்த குண்டலத்தில் போய் டக்குன்னு பாஞ்சது பாருங்க. பாஞ்சது உடனே உறங்கிச்சு போய் வந்து இறந்து கிடக்குன்ற சூரபத்மன் மீண்டும் உயிரிழந்தான். இதெல்லாம் யாருடைய திருவருள்? சிவபெருமானுடைய திருவருள். சிவபெருமான் திருவருள் இல்லாமல் யாரையும் உயிர் பிச்சு கொண்டு வர முடியுமா? இறந்து போனவர்களையும் உயிர் பிச்சு கொண்டு வர முடியுமா? இந்த உலகத்தில் யாரெல்லாம் இறந்து போனவங்க உயிர் போட வந்திருக்காங்க சொல்லுவாங்க. நமது ஞானிகள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க? சிவபெருமானை நினைந்து இறந்தவர்களை உயிர் பிச்சு கொண்டு வந்திருக்கின்றார். அப்பர் சாமிகள் திங்களூரில், ஞானசம்பந்த பெருமான் திரு மருகல்ல, ரெண்டாவது இதில் நம்ம மயிலாப்பூரில் பூம்பாவை எழுப்பியது. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சார். அது மாதிரி அவினாசியில் முதலில் உண்ட பாலகனை
சுந்தரசாமி எழுப்பினார். இப்படி மூவரும் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அது மாதிரி பேச முடியாத ஊமையை பேச வைத்து ஒரு மாணிக்கவாசகர் பெருமான் ஊமையை பேச வச்ச சுவாமி. எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. இதெல்லாம் யாருடைய திருவிழான்னா சிவபெருமானை முன்னிட்டு அவர்கள் செய்த காரணத்தினால் இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்து எழ வைக்கக்கூடிய தன்மையை பெற்றார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நாம் இறைவனை நினைந்தோம்னா நமக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் நம்ம மனம் ஒன்றாமல் இறைவன் எப்படி நமக்கு கொடுப்பாரு சொல்லுவோம். இப்போ அந்த ஆற்றல் அவங்க இன்னொன்னா அவங்களெல்லாம் பதிகரணம் என்று பேர். அவங்க எந்த நேரம் சிவசிந்தனையிலே இருக்கிறதுனால இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்து கொண்டு வந்தாங்க. நமக்கு அந்த சிந்தனை இல்லாதனால நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியும். நமக்கு அந்த ஆற்றல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பதிஞானம் இருந்தால் சிவபெருமான் நம்மை வைத்து செய்ய வைப்பார். அவருக்கு தெரியும் யாரை எங்கே எப்படி வச்சு செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் ஒருவருக்கு தான் தெரியும். நமக்கெல்லாம் தெரியாது. சரியா? சரி, எல்லாம் அந்த சராசரங்களையெல்லாம் ஏற்கிறாருன்னா சாமி அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? சொல்லுங்க. சாமி உருவமற்றவர். சாமி உருவம் கிடையாது. ஆனால் நமக்காக சாக்கடையில் காலை வச்சு உருவம் தாங்கி வர இந்த உயிருக்கு எப்படியாவது அருள் செய்ய வேண்டும். இது சிவலிங்க வடிவல்னு சொல்லுவோம். நம்ம எதை நினைச்சு தியானிப்போம் சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் உருவமே இல்லைன்னா எப்படி நம்ம தியானிக்க முடியும் அவரை? அப்போ சரி, உருவம் இல்லைன்னா எப்படி வழிபாடு பண்ண முடியும்? அப்போ உருவம் வேணும், அருவுருவம் வேணும், அருவம் வேணும், அதையும் தாண்டி சொருவமும் வேணும். இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் ஒருவர் மட்டுமே. அது எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, எந்த மதத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமானுக்கு மட்டுமே. சரி, அப்படி ஆரோரத்தோடு அப்படி வந்து தீக்குண்டலத்தில் வந்து விழுந்ததுமே அவர் வேம எந்திரிச்சாரா. சூரபத்மன் முன்போல் ஓமகுண்டலத்தில் இருந்து தோன்றவும் அதை பார்த்த சிங்கமுகன் தாரகன் என்ற பெயருடைய வீரனும் வறியவர் செல்வத்தை பெற்றது போல் மகிழ்ந்து அளவில்லாத வலிமையை பெற்று விரைவாக ஓடி அச்சூரபத்மனின் கால்களில் விழுந்து வணங்கினார். உடனே தம்பியாகிய சிங்கமுகனும் தாரகாசுரனும் போய் என்ன செஞ்சாங்க? எரிச்சதும் உடனே போய் கட்டி பிடிச்சாங்க. யார? அண்ணனை போய் கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்க? விழுந்து வணங்கினாங்க. விழுந்து வணங்கி இது எப்படி இருந்துச்சா அவங்களுடைய மகிழ்ச்சி, வறியவர்கள் செல்வத்தை பெற்றது போல் இருந்துச்சான். ஏழைக்கு திடீர்னு பணம் லாட்ரி சீட்டில் 1,00,000 ரூபா பரிசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார். லட்சாதிபதி ஆகிட்டா அப்படிப்பார். சொல்லுவார சொல்ல மாட்டாங்க. சரி, திடீர்னு 1 கோடி விழுந்துருச்சு, 1 கோடி ரூபா விழுந்துருச்சு லாட்ரி சீட்டில், ஏழை எளிய மக்களுக்கு விழுந்துருச்சு. அவர் எப்படி இருப்பார்? அவருடைய சந்தோஷம் அளவிட முடியாததாக இருக்குமா? வாட நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்ப்பா அப்படிம்பாங்கள்ல, அந்த மகிழ்ச்சி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணுமா? நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் என்னத்தை அப்படின்னு அது பைக்கிட்ட தூக்கி போகணும். உடனே காலையில் என்ன செஞ்சுருப்பார்? ஆஃபீஸ் போகிற ஒரு ஆள் என்ன பண்ணுவார்? ஏமா சாயங்காலம் படத்துக்கு போகணும், பிள்ளைகள்லாம் சொல்லி வை, ஸ்கூல் போயிட்டு வந்தது எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த பிள்ளைங்களும் ரொம்ப இன்னைக்கு அப்பா சினிமாக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரியா அப்படின்னு உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அளவிட முடியாத மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி வந்து அப்பா சாயங்காலம் எல்லாத்தையும் படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம பள்ளி இடத்துல போயிட்டு வந்துருக்கோம், அந்த இதுக்கு வைக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படி தானே இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி வந்து அளவிட முடியாதது இருக்கும். திடீர்னு அப்போ வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்ட்டு என்ன ஆயிரும்? இந்த குழந்தைக்கு ஏதோ பெரிய இதை தொலைச்ச மாதிரி ஆகி போயிடும் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி அந்த சினிமாக்குன்னு சொன்னதுமே அதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுபோல் இந்த வறியவராகிய ஏழைக்கு எப்படி 1 கோடி ரூபா பரிசு பொழுதோ அதுபோல் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைந்தாரா யார்? 2 பேரும், சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும். சரி, அப்படி காலில் வந்து சூரபத்மனுடைய காலில் வந்து விழுந்தார்கள். சூரபத்மனை தம்பியர் வணங்கும் செயலை கண்ட அசுரர்கள் எம் அரசன் வந்தான் என்று அவர்களே போய் வீழ்ந்து வணங்கினார். அளவில்லாத அசுர கூட்டமானது துதிக்க தீயிலிருந்து எழுந்த சூரபத்மன் பூமியில் வந்து நிற்கும் தன்மையை தேவர் கூட்டம் இந்திரனும் பார்த்து வானத்தில் பொருந்திய மேகத்தை பார்த்த சிறந்த குயிலை போல அஞ்சி தன் மனதில் பொருந்திய வருத்தத்துடன் ஓடி தன் நகரை அடைந்தார். இப்போ ஒரு உயிரோடு எரிச்சு விட்டாரா? இப்போ யாருக்கு துன்பமாயிடுச்சு? இந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து முதல்ல என்ன செஞ்சாங்க? அவர் தீர விட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சி அப்பா ஒளிஞ்சாயம் அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம். இப்போ அவர் மறுபடியும் உயிரோடு வந்துட்டாரா? இவங்களுக்கு கூட மறுபடியும் துன்பம் ஆரம்பிச்சிருச்சு
அப்படின்னு இவங்க பூரா அஞ்சு நடுங்கினார்கள். இந்திரன் போன்ற மற்ற தேவர்களும் 33 தேவர்களும் வருந்தினார்கள். உடனே அவர் நகரத்துக்குலாம் சொற்குலோகத்துக்கு அவர் போயிட்டாரு. சொற்குலோகத்தை ஆகக்கூடியவர் யாரு? இந்திரன். இந்திரன் சொற்குலோகத்துக்குரிய அதிதேவி. அது மாதிரி வைகுண்டத்தை ஆள்பவர் பிரம்மா, சத்தியலோகத்தை ஆள்பவர் பிரம்மா. டக்கு வருது. அடுத்து வேற என்ன உலகம் இருக்கு? இப்படி நிறைய அது மாதிரி தேவர்களும் நிறைய ஜாதிகள்லாம் உண்டு. கிண்ணறர்கள், இயக்கிமாரர்கள். நமக்கு இங்கே எப்படி ஜாதி இருக்கும்? நீங்கள் நாடாருங்க, நீங்கள் ஆசாரிங்க, நீங்கள் சிவாச்சாரியாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதே மாதிரி தேவர்களுக்கும் ஜாதிகள்லாம் உண்டா. கிண்ணறர்கள், இயக்கிமாரர்கள், வேற என்ன ஜாதிகள், அப்புறம் இது கந்தர்வர்கள் அப்படின்னு நிறைய ஜாதிகள்லாம் உண்டு. அந்த கந்தர்வ ஜாதியில் உள்ளவர் தான் சிவபெருமானை போற்றி பாட வேண்டும் என்று சாமி சிவபெருமான்கிட்ட வந்து அவங்க 2 பேரும் கேட்டாங்க. ஆகா ஓடுன்னு பேர். அவங்க 2 பேர் பேர் சாமி, நீ எத்தனையோ பாடல்கள் கேட்குறீங்க உங்கள் திருச்செவியால், நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டதுனால சாமியை பார்த்தாரு. பேசாமல் உங்கள் 2 பேர்த்தையும் குண்டலமாக மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு சாமி 2 குண்டலமாக மாட்டிக்கிட்டாராம். நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கப்பா அப்படின்ட்டு சிவபெருமான் அழிக்காம தோடு அதை 2 பேரும் தான் ஆகா ஓடுன்னு விட்டு அவங்க 2 பேரும் எந்த நேரம் இப்பயும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பாடிக்கிட்டே இருப்பாங்க. சாமி எவ்வளோ பேர் கண்ணு செய்வாங்க, எத்தனை கோடி மக்கள் அவரை போட்டி பாடுவாங்க. அத்தனை இதையும் அவர் சிவபெருமான் கேட்பாரா? நம்ம ஒரு ஆள் சொல்லிட்டு இன்னொரு ஆளுனால சத்தப்பட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு செய்யணும் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஒரு ஆள் பாடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் பாடினா நமக்கு இறைச்சலாக இருக்குது இல்லை ஏதாவது சொல்லுவோம். ஆனால் சாமி எத்தனை கோடி மக்கள் பாடினாலும் சிவபெருமான் கட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் எப்படி இருக்காரு? வியாபகமாக இருக்கின்றார். எல்லா பொருள்களையும் கலந்து கொண்டு இருப்பதனால் அவர் எல்லாருடைய பாடலையும் எத்தனை பேர் பாடினாலும் சிவபெருமான் மகிழ்ந்து கேட்கக்கூடிய ஒரு பாடல் எது என்று கேட்டால், எதுக்கு முந்தி போய் செல்லக்கூடிய மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழி என்று ஞானிகள் சொல்லியிருக்கு. முந்து தமிழ் மாலை கோடி என்று கூட அருணைநாத பெருமான் சொல்கிறார். எத்தனையோ இப்போ ஹிந்தியில் ஒருத்தர் சிவபெருமானை போட்டு பாடிட்டு இருப்பார். அப்போ அதை சிவபெருமானை கேட்க மாட்டாரா? அவர் கேட்பார். இப்போ நாம் தமிழில் பாடுறோம், நம்ம இதையும் கேட்பார். எல்லாத்தையும் கேட்டாலும் இந்த தமிழ் மொழி தான் முந்தி போகும். சாமிகிட்ட போய் செல்லக்கூடிய மொழி. இப்போ திருமுறையில் பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவன் மட்டும் டேரெக்டாக உடனே போயிடும், டக்குன்னு வேகமாக போயிடும். ஹிந்தியில் வந்து பாருன்னா அதெல்லாம் பின்னாடி ரிவர்ஸில் தான் வரும். ஆனால் முந்தி செல்லக்கூடிய மொழி முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி அப்படின்னு யார் பாடுறா? நம்ம அண்ணன். இந்த முந்து செல்லக்கூடிய மொழி தமிழ். சரி, அப்படி அளவில்லாத அசுர கூட்டம் துதிக்க தீயிலிருந்து எழுந்த சூரபத்மன் பூமியில் வந்து இருக்கும் தன்மையை பார்த்து தேவர் கூட்டம்லாம் பயப்படுறாங்க. அதாவது எழுந்துட்டான், என்ன செய்ய போகிறானோ, நம்மளை ஒரு வழி பண்ண போகிறான் அப்படின்னு அஞ்சு நடக்குகின்றார். இப்போ அதுக்காக தான் வந்திருக்காரு. அவனால ஒரு வழி பண்ணுறதுக்கான சூரபத்மன் உயிரோட எழுந்துச்சு. இப்போ அதோட தான் சாமி என்ன செஞ்சிருக்காரு? அவர் உயிரோட இல்லைன்னா கந்தபுராணம் இப்படி முடிஞ்சிடும். கந்தபுராணம் நிறைவு பெற்றது அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். இனிமேல் தான் கந்தபுராணமே ஆரம்பிக்க போகுது. அப்போ இது வரைக்கும் ஒரு ட்ரையல் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. சரி, துன்பம் நீக்க பெற்ற இரு தம்பீரான சிங்கப்பூரும் தாருகாசுரனும் பக்கத்தில் இருக்கவும் அசுரன் படை பறந்து வாழ்த்து கூறவும் சூரபத்மன் விளங்கிய போது மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் பறந்த நீரையுடைய கங்கையாற்றை அழைத்து அந்தர் போல நின்ற சிவபெருமான் அழைத்து தம்மை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க தன் உருவத்தில் வானத்தில் இருந்திருந்தார். இப்போ பார்த்தாரு. இப்போ வந்து அந்தர குலத்தில் தான் இருந்தாரா? இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்படி சாமியை தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினாராம். யாருக்கு? அவர் 3 அப்படி விண்ணளவுக்கு உயர்ந்துகிட்டே போனாராம் சிவபெருமான். மறைந்த தம்மை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க உருவத்துடன் வானத்தில் இருந்திருந்தார். சார் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். விஸ்வரூபம் இப்போ காமிக்கிற வானத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். விஸ்வரூபத்தை கடைசி தான் சூரபத்மன் காமிப்பார், முருகப்பெருமான் வந்து காமிப்பார். இப்போ அவர்கள் அறிய கொள்ளத்தக்க கூடிய வகையில் வானத்தில் தோன்றி காட்சி அளித்தார். யாருக்கு? இந்த 3. என் தலைவரான சிவபெருமான் உமைமை வீட்டிற்கும் இடப்பாகவும் இமைக்காத 3 கண்களும் 4 திருத்தோள்களும் உடையவராய் வலிய காலை வாகனத்தில் எழுந்தள்ளி வரவும் சூரபத்மன் உடனே சாமி எப்படி தரான்? இடப்பாக உமையம்மையை பக்கத்தில் இருக்கிறான். காட்சி எப்படி கொடுக்குறான் சிவபெருமான்? நல்லா பாருங்க. நாரி பாகமும் இமையா முக்கண்ணும் திருப்புயங்கள் 4 சாமிக்கு எத்தனை தோல்? 8 தோல், 3 கண்ணு. ஆனால் இங்கே வந்து 4 திருத்தோள்கள் இருக்கும். திருத்தோள் வந்து முருகப்பெருமான். இது 4 திருத்தோள்கள் உடையவராய் வலிய காலை வாகனத்தில் எழுந்தள்ளி வரவும்
சூரபத்மன் நினைத்து பார்த்து பூமியில் விழுந்து வணங்கி எழுந்து பலமுறையாக வழிபட்டு துதித்து அடங்காத பெருமகிழ்வு கொண்டு தம்பியருடன் கைகுவித்து வணங்கி நின்றான். தன் தம்பியராகிய தாரகாசுரனும் சிங்கமாசுரனும் சூரபத்மனும் சிவபெருமானுடைய திரும்பி விழுந்து வணங்கினார். சாமி எப்படி காட்சி கொடுத்தாரோ 4 திருத்தோள்களும் 3 கண்களும் உமையோடு விடை வாகனத்தில் காட்சி கொடுத்தார். காட்சி எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னா எப்படி காட்சி கொடுப்பாரு? உமையோடு தான் காட்சி கொடுப்பாரு. தனியாக வந்து எப்பயுமே காட்சி கொடுக்க மாட்டார். ஒன்று அம்பாலோட வருவார், ஏன்னா நடுவில் முருகப்பெருமான் இருப்பார், குட்டியாக இருப்பார். பார்த்துருக்கீங்களா? இப்போ சோமாஸ்கந்தர் இப்போ தேர்தலாம் சுவாமி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நடுவில் முருகப்பெருமானோட தான் வருவார். எந்த இதுலன்னா நீங்கள் பாருங்கள், நடுவில் முருகப்பெருமான் இருப்பார். ஏன் அப்படின்னா சத்து என்பது சிவபெருமான், சித்து என்பது உமையம்மை, நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆனந்தம். இப்போ இந்த உயிர்களுக்கு ஆனந்தம் வேணுமா வேண்டாமா? அப்போ தேரில் வரும்போது சாமி எப்படி வருவார்? சச்சிதானந்த மூர்த்தியாக வருவார். சத்து சித்து ஆனந்தமாகிய சச்சிதானந்த மூர்த்தியாக. சத்து என்றால் என்ன அர்த்தம்? நிலையான பொருள்னு அர்த்தம். சித்து என்றால் அறிவுடைய பொருள் என்று அர்த்தம். ஆனந்தம் என்பது பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய பொருளாகும். இப்போ இந்த உயிர்களுக்கு எதெல்லாம் வேணுமா வேண்டாமா? இப்போ நாம் பிறந்து இறந்துகிட்டே இருக்கோமா? அப்போ என்ன செய்யணும்? நிலையான ஒரு இடத்துக்கு போகணும், வியாபகமாக ஆக வேண்டும். இப்போ நம்ம அடங்கிய வியாபகமாக இருக்கின்றோம். இது நம்ம என்ன செய்யணும்? முற்று வியாபகம் இறைவனோடு கலக்கும்போது அந்த பேரின்ப நமக்கும் கிடைக்கும். அந்த வியாபகத்துக்குள் நாம் அடங்கி விடுவோம். சிவபெருமானுடைய வியாபகத்தில் நாம் அடங்கி விடுவோம். இப்போ சைக்கிள் டிப்பில் காத்திருக்கு. சைக்கிள் டிப்பில் காத்திருக்கு. வெளியில் காத்திருக்கு. எல்லா இடத்துலையும் காத்திருக்கு. இப்ப இந்த வெளியில் உள்ள காத்து எல்லா இடத்துலையும் இருப்பது போல சிவபெருமான், புரிஞ்சா? அது வந்து முற்றும் வியாபகம் பேரு. அந்த சைக்கிள் டியூப்ல மட்டும் காத்திருக்கு பாருங்க, அது யாரு? அதுதான் நம்ம அடங்கிய வியாபகம் என்று. வெளியில காத்து இல்லைங்க அப்படிங்கிறீங்களா? அதுல நம்ம சஞ்சரிக்க முடியாது. அந்நேரம் ஒன்றும் ஓடலை, செயல்பாட்டுக்கு உள்ள இருக்கிற காற்று வந்து செயல்பாட்டுக்காக. எதுக்குன்னா அடங்கிய வியாபகம். நம்ம வந்து நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு தான், சிற்றறிவு. இறைவனுடைய அறிவு வந்து பேரறிவு. அந்த பேரறிவுடைய சிற்றறிவு எதுவும் செய்ய முடியாது. அப்போ அது முற்றும் வியாபகம், இது வந்து அடங்கிய வியாபகம் என்ற காரணத்தினால் நாம் என்ன செய்ய முடியாது. அதோடு அந்த தன்மையை பெறுவதற்காக சிவபெருமான் என்ன செய்கிறாரு? நம்மை இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த எண்குணம் இந்த உயிர்களுக்கு பதிய வைப்பதே சைவ சித்தாந்தத்தில் முக்தி என்று பெயர். முக்தி எல்லா சமயமும் முக்தி சொல்லும், ஆனால் அந்தந்த பதத்தில் தான் போய் முடிவே ஒழிய பதத்தில் போய் முடியாது. இப்போ எந்த இதனாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் கிறிஸ்டினில் எடுத்துக்கோங்க, முஸ்லீமில் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம இதிலே வைஷ்ணவத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் எங்கே போவாங்க? பரமபதமாகிய வைகுண்ட வரைக்கும் போவாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் சாமி கொடுக்கும்போது மறுபடியும் புலத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் பரமுக்தி யாரும் பெற மாட்டாங்க. அப்படி பரமுக்தியை பெறக்கூடிய ஒரு சைவம் சமயம் எது அப்படின்னா சைவ சமயம் மட்டும்தான் பரமுக்தியை கொடுக்கும். இறைவனுடைய எண் குணத்தை இந்த உயிர்களுக்கு பதிய வைப்பதே முக்தி. தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், தூய உடம்பினாதல், அப்புறம் வரம்பில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, பேராற்றலுடைமை என்ற பேரருளுடைமை, இப்படி 8 குணமும் இந்த உயிர்களுக்கு பதிய வைப்பதே முக்தி என்று நமது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. சரி, அப்படி சாமி அவர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது எப்படி காட்சி கொடுப்பாராம்? விடைவாகனத்தில் காட்சி கொடுப்பார். யாருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதொண்ட நாயனார்ல எப்படி கொடுத்தாரு? பிள்ளை கறி கொடுத்ததுனால பிள்ளையோடு காட்சி கொடுத்தாரு. இப்போ மற்ற நாயன்மார் கொடுக்கும்போது, இப்போ திருநீலகண்ட நாயனாருக்கு கொடுக்கும்போது சாமி அம்பாலாக தான் காட்சி கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு நாயன்மாருக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த அவங்க எப்படி தொண்டு செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காட்சி. ஆனால் எப்படி காட்சி கொடுத்தாலும் அந்த விடைவாகனத்திலிருந்து தான் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். உமையம்மையோடு காட்சி கொடுப்பார். பிள்ளை பாசம் நீங்கிருச்சுன்னா பிள்ளையோடு வந்து காட்சி கொடுப்பார். பிள்ளை பாசம் நீங்களன்னா தனியாக இருந்து காட்சி கொடுப்பார். நாம் பிள்ளையை விட மாட்டோம், அது வேறு விஷயம். இன்னும் பிள்ளை மேலே நம்ம பற்றோட தான் இருப்போம். ஏன்னா நம்ம வாழ்கின்ற உலகம் அப்படிப்பட்ட உலகம். சரி, உடனே அப்படி சாமி காட்சி கொடுத்ததும் இப்படி 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? முன்பு நின்று வணங்கும் சூரபத்மனின் முகத்தை பார்த்து எம்மை நினைத்து பல ஆயிரம் ஆண்டு காலமாக மிக்க வழிமுறையை வேள்வி செய்து இழைத்தாய், அதனால் உனக்கு வேண்டியது யாது என்று சிவபெருமான் கேட்டார். இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வர்றாங்க. இப்போ சாமி என்ன கேட்குறாரு? உனக்கு வேண்டியது யாது என்று கேட்டார். தாமரங்கள் வீட்டிருக்கின்ற 4 முதலாகிய தேவர்கள் எல்லோரும் இதுவரை யாம் பெற்றிருந்த தலைமை முழுதும் இத்தினத்தில் எம்மை விட்டு போயின அப்படின்னு சூரபத்மன் என்ன சொன்னாரு?
எல்லாரும் தேவர்கள் எல்லாம் எங்களை இதுவரை பெற்றிருந்த தலைமைத்தன்மையை தேவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், அது எங்களுக்கு வேணும் அப்படின்னாரு. முதல் இது ஒன்று. பெருமையுடைய பூமியின் சார்பாக பல உலகங்களை கொண்டுள்ள அண்ட கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நான் மன்னனாக வேண்டும் அப்படின்னாரு. எல்லா அண்டங்களுக்கும் நான் தலைவனாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, உயிர் பிச்சு இட வச்சா என்ன கேட்கணும் சாமிகிட்ட? இறந்து போனவன் உயிர் பிச்சு வந்திருக்கான், அப்போ என்ன சாமி உங்களோட திரும்பியை தவிர எனக்கு வேறு என்ன சாமி வேணும் அப்படின்னு கேட்டுக்கணும். ஆனால் கேட்டது என்ன கேட்டால், நான் எல்லா அண்டங்களுக்கும் அதிபதியாக வேண்டும். ரெண்டாவது, தேவர்களுக்கு தலைமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றான். இப்படி கேட்கலாமா சாமிகிட்ட போய்? காரைக்காரங்கிட்ட கேட்டாங்க. சாமி கேட்டார், அம்மையே எம்மை பேரும் அம்மைக்கான்னு சாமி சொன்னார். உடனே அவங்க என்ன சொன்னாங்க? வேண்டும் வரம் யாது அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுமே அவங்க கேட்ட முதல் வரம் என்ன தெரியுமா? இரவாத இன்ப அன்பு. முதல் வரம் என்னது? இரவாத இன்ப. அந்த அன்புக்கு இறப்பே இருக்கக்கூடாது. அந்த அன்பு எப்படி இருக்கும்? இன்பமான அன்பாக இருக்கும். இறைவனை விட்டு பிரியாத அன்பாக இருக்க வேண்டும், இடையறாத அன்பாக இருக்க வேண்டும், பிரியாத அன்பாக இருக்க வேண்டும். அப்படி கேட்டால் முதல் வரம் அது திறம். அதனால தான் அடியாருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அடுத்து பின்னாடி ஒன்று கேட்டாங்களா? என்ன கேட்டாங்களா? பிறவாமை வேண்டும். அடுத்த வரம் என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும். அடுத்து ஒன்று கேட்டாங்க, சரி பிறவாமை வேண்டும் கேட்டாங்க. சரி, திடீர்னு தன்னுடைய வினைவசத்தினால ஏதாவது ஒரு பிறப்பு வந்துருச்சுன்னா, அம்மையாரே சொல்கிறாங்க, ஏதாவது வினைவசத்தினால் பிறப்பு வந்து விடுமோ அவங்களே பயப்படுறாங்க. நம்மளாம் எத்தனை கோடி வேணால் செஞ்சுருப்போம், இன்னும் எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை தாய் வயிற்றில் பழக்க வேண்டுமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி சொன்னார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். உன்னை இன்னைக்கு மறக்கக்கூடாது சாமி, திடீர்னு நான் வினைவசத்தினால பிறக்கலாம், அப்படி பிறக்கும்போது உன்னை மறக்காமல் இருக்கணும் சாமி. நாம் முற்பொழியிலே கேட்டதுனால தான் சிவபெருமான் இங்கே கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்காரு. அவரை மறக்காமல் இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் கேட்கும்படி நம்மளை சிவபெருமான் செய்திருக்கின்றார். அவரை நம்ம பிறந்துட்டோம், விடைவேதத்தினால பிறந்துட்டோம், இனி அவரை மறக்காமல் இருக்கிறதுக்காக சாமி இந்த மாதிரி போலெல்லாம் கேட்கும்படி நம்மை இனி மறவாவே வேண்டும், இன்னும் கொஞ்சம் வேண்ட போகிறேன் சாமி அப்படின்னாங்க. சொல்லு அம்மே அப்படின்னாங்க. சாமி சொன்னார், முதல் இரவாத இன்ப அன்பு, வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை, அடுத்து மீண்டும் பிறந்தால் உன்னை என்று மறவாமை, அடுத்து என்ன இன்னும் கொஞ்சம் வேண்டிக்கிற சாமி அப்படின்னாங்க. சும்மா கேளுங்க அம்மையே அப்படின்னாங்க. உடனே நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கேன் அப்படின்னாங்க. எப்படி கேட்க? இப்படி கேட்கணும் சாமிகிட்ட கேட்டா. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்பாரு வள்ளுவர். வள்ளுவருக்கு தெரியாத வள்ளுவர் எப்படி பேர்பட்டவர்? அவர் சொல்றாரு, நீங்கள் இறைவனிடம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் பிறவாமை கேளுங்கள். அந்த பிறவாமையும் எப்போ வரும் அப்படின்னாரு, இந்த உலக பொருள்களை எல்லாம் எப்பொழுது வேண்டாம் ஒதுக்குறீங்களோ அப்போ தான் சாமிகிட்ட போய் நீங்கள் என்ன கேட்பீங்க? பிறவாமை வேண்டும்னு கேட்பீங்க. அது வரைக்கும் வராதுன்ட்டார். இந்த உலக பொருள்களை என்னைக்கு இதெல்லாம் ஒரு பொருளிலிருந்து நீங்கள் நீங்கிறீங்களோ, அந்த ஒரு பொருள் பற்றிலிருந்து நீங்குகின்றீர்களோ, அப்போ தான் இங்கே பிறவாமை வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்கு வரும். இதை வேண்டாம் என்று சொன்னால் இங்கே பிறவாமை வேண்டும் என்கின்ற விருப்பம் வரும். இல்லைன்னா அது வரைக்கும் அந்த விருப்பமே நமக்கு வராது. அது வரைக்கும் உலகத்தில் ஒழிக்கிட்டே இருக்கணும். அதில் பற்று, இதில் பற்று, பிள்ளைகள் மேலே பற்று, இது குழந்தைகள் மேலே பற்று, அப்புறம் தாய் மேலே பற்று, அப்புறம் தந்தை மேலே பற்று, அப்புறம் இது ஆசான் மேலே பற்று, எல்லார் மேலேயும் நமக்கு பற்று இருந்துகிட்டே தான் இருக்கும். குருநாதர் மேலே பற்று வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பற்று எப்படி இருக்கணும்? மற்றவர்களை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இறைவன் மேலே வைக்கின்ற பற்று முழுமையாக அப்படி ஒன்றி விட வேண்டும். இதுதான் பற்று. மற்றதெல்லாம் பாசம்னு பேர். இறைவன் மேலே வைக்கின்றது தான் பற்றுன்னு பேர். மற்றவர்கள் மேலே வைக்கின்றது எப்படி அப்படின்னா, தாமரை இலையில் தண்ணி ஊட்டாதவாறு இருக்கணும். மற்ற இடத்துல இறைவன்கிட்ட மட்டும் எப்படி இருக்கணும்? அப்படி இந்த புளியம் பழம் பார்த்தீங்கன்னா, புளியங்காய் எப்படி இருக்கும்? புளியம் பழம் கூட தண்ணியை உருண்டுடும். ஆனால் புளியங்காய் எப்படி இருக்கும்? அந்த இதோட ஒட்டி இருக்கும் பார்த்துக்கிங்களா? அப்படி இருக்கும். சாமிகிட்ட ஒட்டிடணும், அப்படி பட்டுருக்கணும். புரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி சுவாமி மேலே பட்டு வைக்கணும். இப்போ அம்மையார் எப்படி கேட்டாங்க? பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உண்டை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ். சாமி அதை கொடுத்தா போதும். இப்போயும் நீங்கள் சிதம்பரத்தில் போய் வாங்க, அம்மையார் கீழே இருப்பாங்க சாமி. திருஆலங்காடு போங்க, அம்மையார் பாடிக்கிட்டே இருப்பாங்க, சிவபெருமான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பாட்டுக்கு தகுந்த மாதிரி சாமி ஆடுது. சிவபெருமான் ஆடுறாரு. திருஆலங்காட்டுக்கு போங்க, அம்மா பாட சாமி ஆடி வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அப்படி சொன்னாங்க. நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மா பாட
சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இன்பம். இன்பம் இன்பம்னா அந்த அன்புக்கு இறப்பே வரக்கூடாது. இரவாத இன்ப அன்பு. அந்த அன்புக்கு வந்து இறப்பு வரக்கூடாது. மற்ற அன்பு அது பெருமா சென்னை பக்கத்தில் அன்புல 2 அன்பு இருக்கு. இன்ப அன்பு, துன்ப அன்பு. ஒரு பிள்ளை வந்து எப்பவும் நம்ம பேச கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுவே நமக்கு ஒரு அன்பு. ஒரு பிள்ளை நம்ம சொல்ல கேட்டு செய்யாது. அந்த பிள்ளைவே நமக்கு அன்பு இருக்கும். அது துன்ப அன்பு. இது இன்ப அன்பு. செலவு சொல்லுவாங்க அன்பு தொல்லை அப்படிம்பாங்கல்ல. ஆனால் அது அன்பாக தான் இருக்கும். நமக்கு அது தொல்லையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இன்ப அன்பு வேண்டும். சிவபெருமானிடம் நமக்கு இன்ப அன்பு வேண்டும். சரி, அப்படி இருக்கணும். அப்போ என்ன வராங்கன்னு கேட்டதும் இவர் என்ன சொன்னார்? அண்டங்களை எல்லாம் ஆள வேண்டும், அதற்கு நான் மன்னனாக திகழ வேண்டும், அந்த அண்டங்களில் எல்லாம் சென்று வருவதற்கு ஊர்திகளையும் தளர வேண்டும்னாரு. அந்த அண்டங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு நினைச்ச மாத்திரத்தில் அங்கே போயிட்டு வர்றதுக்கு அந்த ஊர்தி வேணும். ஏன்னா அதெல்லாம் யாரும் கொடுப்பா? சிவபெருமானை தவிர வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கி ஆகணும். இவருக்கு கிருஷ்ணர் சொன்னார், பாசுபத அஸ்திரம் வாங்கி வந்தால் தான் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் முடியும் அப்படின்னாரு. நினச்சிருந்தா அவர் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் சிவபெருமான்ட்ட போய் வாங்கிட்டு சொன்னார்? எல்லா ஆயுதமும் சிவபெருமான்ட்ட தான் இருக்குது. எல்லாரும் வர வாங்கன்னா சிவபெருமான்ட்ட தான் வரோம். ஈஸியாக ஏமாற்றிடலாம் சிவபெருமான். ஏன்னா எது கேட்டாலும் கொடுத்துறாரு இந்த ஆளு. யார்? சிவபெருமான். எது கேட்டாலும் கொடுத்துறாரு. ஆனால் நம்ம அறிவை கொண்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, கீழே வருவோம். ஆனால் அவர் நம்ம கேட்குறாலே இப்படி விவரமாக இருந்தா அவர் கொடுக்குறாள் எவ்வளோ விவரமாக இருப்பார் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? சாமியிட அன்பு தவிர வேறு எதையுமே சிவபெருமானிடம் கேட்கணும். ஆமாம், சக்கரம் சங்கு சங்கமங்கையில் தான் சங்கு வாங்கினாரு. சக்கரம் வந்து இதில் நம்ம திருவிழிமலையில் வாங்கினாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் சிவபூஜை செய்து தான் வாங்கினார். எல்லா பேருமே சிவபெருமானிடம் இருந்து தான் வாங்குவாங்க. அப்படி என்ன செஞ்சாரு? போய் பாசுபத அஸ்திரம் வாங்கிவா அப்படின்னது உடனே அவர் போய் பாசுபத அஸ்திரம் போய் வாங்கிட்டு வந்தார். எல்லாருமே சிவபெருமானிடம் வழிபாடு செய்து தான் இதை வாங்க முடியும். சரி, அடுத்து சொன்னாரு, அப்புறம் வஜ்ர ஆக்கையும் எனக்கு அழித்தல் வேணும். வஜ்ர ஆக்கையும் ஆக்க அப்படி ஒரு ஆக்குன்னா உடம்புன்னு அர்த்தம். வஜ்ர யாரு தடுத்து போட்டாலும் மறுபடியும் என்ன ஆகும்? வந்துட்டே போகும். என்ன அது பெரிய சிறப்பு பிக்சர் கேட்டால் நான் அப்படின்னு சொல்கிறேன். அலைகளுடைய பார்க்கடலில் அறுதியில் கொள்கின்ற திருமால் முதலான தேவர்கள் போர் செய்தாலும் தோல்வியடையாது. நான் எத்தனை பேரும் திருமால் வந்தாலும் சரி அவங்கள்ட்ட கூட நான் நினைச்சக்கூடாது, தோக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான் சாமிகிட்ட. தோல்வியடையாது அவர்களை வெல்லத்தக்க பெரு வன்மையையும் பல படைக்கலங்களையும் அளிக்க வேண்டும். சிவபெருமான் எப்படிலாம் வர வந்துடாம பாருங்க. எக்காலத்தும் அழியாமல் எக்காலத்தும் இருக்கவும் வேண்டும் என்று சூரபத்மன் வேண்டிக் கொண்டான். கலையுடைய சந்திரனை அணிந்த சடையுடைய சிவபெருமான் அருள் செய்கிறானார். அருள் செய்யும் போது என்ன சொன்னாரு? பூமிக்கு 1000 கோடி அண்டங்கள் உள்ளன, அவற்றுள் ஒரு 1008 அண்டங்களில் 108 யுகங்கள் ஆழ்வாயாக என்று சிவபெருமான் சொன்னார். இருக்கு, அது வந்து கடைசி தான் சாமி சொல்லுவார். இப்போ எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. சிவபெருமான் இப்போ இவர் கேட்டதுமே என்ன சொன்னார்? இப்போ அண்டங்கள் எல்லாம் ஆளணுன்னாரு, தேவர்களை அடிமைப்படுத்தணுன்னாரு, எல்லாம் ஓகேன்ட்டாரு. இவனும் சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிட்டாரு? 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆழ்வாயாக அப்படிங்கிற வரத்தை சொன்னதை மட்டும் இவர் 1008 அண்டங்கள்னா என்ன நினைச்சிட்டாரு? எத்தனையோ கோடி அண்டங்கள்னு நினைச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு மேலே அத்தனை கோடி அண்டங்களும் முருகப்பெருமானுடைய நெகக்கண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நெகக்கண்ணில் இருக்குமா, அது கடைசியில் சொல்லுவார். அதுக்கு மேலே எத்தனை கோடி உலகங்கள் இருக்குங்கிறது அப்போ கடைசி சுவாமி தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கும் போது தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்டுவார். அது வரைக்கும் இவருக்கு இன்னும் தெரியாது. 1008 அண்டங்கள் 108 யுகங்கள் நம்ம ஆக போகிறோமா, அது பெரிய இது நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஓகே பண்ணிட்டாரு. அப்படியா 1008 அண்டங்கள் 108 யுகமா அப்படின்னு. நம்ம வேற ஒன்றுனா உங்களுக்கு வயசு ஒரு 300 வயசு நீங்கள் வாழலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? 100 வயசு வாழ்றதே கஷ்டம், 300 வயசு வரைக்கும் வாழலாமா அப்படின்னு. அப்போ அதுக்கு மேலே வயசுலாம் எத்தனையோ பேர் யுகங்களில் ஆழ்ந்துருக்காங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. பிரம்மாவுக்கு அரை நாள் என்பது 434 கோடி வருஷம். பிரம்மாவுக்கு அரை நாள் தானா. அப்போ 868 கோடி வருஷம் தான் அவருக்கு ஒரு நாள். அப்போ அந்த வருஷத்துல கணக்கு பண்ணால் நம்மளுடைய 300 வயசுல ஏமாத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அத்தனை வயசுலாம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒரு 300 வயசு வரைக்கும் நம்ம வாழுண்டா அப்படின்னு இதை பெருசாக நினைப்போம். அதுபோல் இவர் 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆழ்வாயன்றது இவருக்கு பெருமகிழ்ச்சி ஆகி போச்சு. அது சொல்றாரு, மண் தனக்கு 1000 கோடி அண்டங்கள் ஆளும் வாகு மற்றவற்றுள் அண்டமே 1008 அண்டமாக 108 ஆள் என அருளால் நல்கி 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆழ்வாயாக என்று சிவபெருமான் கட்டளையிட்டாராம் சூரபத்மனை பார்த்து. அருளும் வரம் அருளி எண்ணின் தொகையை பெற்றுள்ள அந்த அண்டங்களில் பரப்பும் பொழுதிலும் எண்ணிய உடனே போகுமாறு வன்மையுடைய இந்திரஜாலம் என்னும் தேரையும் தந்தார் சிவபெருமான். அது மட்டும் இல்லை,
அது மட்டும் இந்தப்பா நீ தேரையும் இந்திரஜால தேரையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்தாரு. எப்பவுமே அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒன்று கேட்டால் இன்னொன்று ஃப்ரீ அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அவர் இதை தான் கேட்டார். சிவபெருமான் இந்திரஜால தேரையும் இதை வச்சுக்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஒன்று கொடுக்காது பாருங்க, என்னாலும் எண்ணப்படுகின்ற பல புவனங்களுடைய அண்ட கூட்டங்களை காக்கும்படி திருமாலின் சக்கரத்தை விட வலிமையான ஒரு ஆணை சக்கரத்தை விரைவில் தந்து, அதை விட சூப்பர் சக்கரம் ஒன்று கொடுத்தாராம். திருமாலை விட யாருக்கு? சூரபத்மனுக்கு. பெருமையுடைய சிரத்தையுடைய சிங்க ஊர்தியையும் கொடுத்து உலகங்களில் உள்ள தேவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர் முதலான தலைவன் என்ற முதன்மையை அளித்தார். எல்லா உலகத்துக்கும் நீ தலைவனாரு அப்படின்னு சாமி அவருக்கு அதையும் அளித்தார். அடுத்து என்ன செஞ்சாரு? உலகத்தில் வாழ்கின்ற தேவர்களையும் அவுணர்களையும் மற்றவரையும் வெற்றி கொள்ளத்தக்க வீரத்தையும் வீரத்தையும் சாமி கொடுத்தாரு. அவரெல்லாம் வெற்றி கொள்ள, இப்போ வீரனை இருந்தால் போதாது, அது வெற்றி கொள்ள தக்க வைக்கணும். அதை சுவாமி அவருக்கு வழங்குறாரு. நீ எத்தனை பேரை வென்றாலும் நீ உனக்கே வெற்றி அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு. அடுத்த நூறு கங்கை ஆற்றை விண்ணுலகுக்கு அனுப்பி அந்த கங்கை ஆற்றை விட புகழ்பெற்ற பெரிய வேள்வியில் அமைத்து தீயை விட சிறந்து விளங்குமாறு பெருமையுடைய கடலை போல் 10,000 கோடி வெள்ளம் என்ற தொகையுடைய அங்குசம் செலுத்துகின்ற யானையும் வலிய தேரும் வெற்றி பொருந்திய குதிரையும் அசுரரும் என்று கூறப்படுகின்ற 4 வகையான படைகளையும் தந்தார். பாருங்க, ஒன்றுக்கு எத்தனை ஃப்ரீயாக கொடுக்காது பாருங்க. இவர் கேட்டது என்னமோ 1008 அண்டங்களை எல்லாம் சாமி கேட்க கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? ஒரு சின்ன தவறு நடந்தது. எல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க. இதெல்லாம் சிவநிந்தனை பண்ண காரணத்தினால இந்த தேவர்கள் எல்லாம் இந்த 108 யுகங்களாக கஷ்டப்பட போகிறாங்க. சிவநிந்தனை சிவபெருமானை அவமதித்து அந்த வேள்வியில் போய் கலந்துட்டாங்க. தக்கனுடைய வேள்வியில் போய் கலந்து கொண்ட காரணத்தினால் அத்தனை தேவர்களும் இந்த 108 யுகங்களாக கஷ்டப்படும். அதுதான் கந்தபுராணம். இல்லைன்னா அந்த கந்தபுராணம் வந்திருக்காது. சிவநிந்தனை செய்யக்கூடாது. 2வது செய்நன்றி மறவாமை, செய்நன்றியை மறக்கக்கூடாது. அப்போ வரம் கொடுத்தா பிள்ளை நெஞ்சானோ பிள்ளையா போய் கேட்டால் சண்டைக்கு வந்தான். யார்? சூரபத்மன். அதனால் செய்நன்றி மறந்த ஒரு காரணம் இந்த கந்தபுராணத்துக்கு. அந்த மறந்தனால சுவாமி அவருக்கு உணர்த்தினார் சூரபத்மன். இப்படி நிறைய சிறப்புகள்லாம் கந்தபுராணத்துக்கு உண்டு. அது மாதிரி மும்மல காரியம், முப்புறம் எரிவது மும்மல காரியம் மாதிரி இந்த 3 வரும் கண்மமலம், மாயாமலம், ஆணவமலம் என்ற 3வராக கண்மமலமாகிய சிங்கமுகாசுரனும், மாயாமலமாக விளங்கக்கூடிய தாரகாசுரனும், ஆணவமலமாக விளங்கக்கூடிய சூரபத்மனும் இங்கே திகழ்கின்றனர். அப்படி பொருந்துகின்ற பெரும்புகழுடைய சூரபத்மனுக்கு சிவபெருமான் இத்தகைய அருளை செய்தார். அப்படி சூரபத்மனின் தம்பியர் அவரை வணங்கி எழுந்து நின்றனர். நிகரில்லாத சிவபெருமான் அவ்வளவு சொல்லலானார். சூரன் என்ற உமது தமையனின் 2 தோள்களைப் போல் வீரம் பெற்று விளங்கி 108 சதுர்யுகங்கள் வரை சிறப்போடு வாழ்வார். அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து சொல்லிட்டாரு, நீங்களும் சிறப்போடு அவரோடு சேர்ந்து வாழ்வீராங்க அப்படின்னாரு. திருமால் முதலான தேவர்கள் எல்லாம் வென்று பின்னடைய செய்கிறாங்க. அவங்களே வென்று நீங்கள் பின்னடைய செய்வீர்கள் அப்படிங்கிறாரு. திருமாலே சண்டை போட்டாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. அவங்களால பெருமாள் கூட இவங்களால அழிக்க முடியாதான், அந்த அளவுக்கு வல்லமையை பெற்றிருக்கிறார்கள். தேவர் எல்லோரும் தொடத்தக்க மூவர்களாக சொல்லப்படும் உங்களை குற்றமில்லாத நம் ஊர்தி சக்தி ஒன்றை தவிர வேறு வெல்லத்தக்கவர் என்று சிவபெருமான் உரைத்தார். இப்போ என்ன சொன்னாரு? இவ்வளவு சொல்லிட்டு உங்களை குற்றமில்லாத நம் சக்தி ஒன்றை தவிர யார் வெல்லத்தக்கவர், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ உங்களை அழிக்கிறதுக்கு யாரு? என்னுடைய சக்தியை தவிர வேறு யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சக்தி தான் முருகப்பெருமான வர புரிஞ்சவனுக்கு சூரியனுடைய சக்தி தான், அவரை தவிர மற்ற யாரும் உங்களை வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். உரைத்தார். அழிவற்ற தேவர்களின் தம் திருப்பெயரால் வழங்கப்படுவதாகிய தெய்வத்தன்மையுடைய படைக்கலங்களையும் அளித்து வெவ்வேறாக அருளை செய்து கங்கை ஆற்றை எழுதி சிவபெருமான் உடனே மறைந்து அருளினார். இதோட புராணம் புரியுது. சுவாமி அப்படியே அங்கிருந்து மறைந்தார். அடுத்து சுக்கிரன் உபதேசப்படணும் அப்படின்னு வருது. அதை நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பிரதோஷங்கிறதுனால வெள்ளிக்கிழமை பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த கந்தபுராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யும். பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாகுகனி மொழி மாது புற மகள் பாதம் வருடைய மணவாளா அதுவும் ஒரு விழிக்காக முரருள் மாயனதி திரு மருகோனே காளன்யனை அணுகாமல் உணவிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியனோடு
ஆளும் வகையுறு சிறை மீனா ஆளுமையில் ஏறிய மரங்கள் சூளம் வளவரும் இளையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலவாரி சுவரிட வேலை விட வள பெருமானே பார்வதிபதையே ஆறு தடந்தவர்கள் அனுபவ வாழ்க வெற்பை குருதி தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சிய வாழ்க யானதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வளாத மிக வழிபடம் சிறக்க மன்னன் கூர்முறை அரசு குறைவில்லாத எங்கள் வாழ்க நான் வகை அரங்கல்வங்க நற்றவங்க வெள்ளி வாழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக பார்வதிபதையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏழ்களுக்கு